அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. மதுரை உலக தமிழ்ச் சங்கத்தின் 170வது தமிழ் கூடல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்நிகழ்வினை திருமங்கலம் அன்னை பாத்திமா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து நடத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொடுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. 170வது தமிழ் கூடல் நிகழ்வு கூடுதல் சிறப்பு பெறுவதாக இன்று அமைந்திருக்கிறது. காரணம், உலகத் தமிழ்ச் சங்கத்தின் புதிய இயக்குனர் வருகை தந்திருக்கின்றார். இவ்விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குனருமான முனைவர் ஈசா பர்வின் சுல்தானா அம்மா அவர்களை வருக வருக என உளப்பூர்வமாக வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம் அம்மா. உலக தமிழ்ச் சங்கத்தினை கடந்த 2 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக ஆளுமையோடு வழிநடத்தி வரும் சங்க செயலாளரும் தனி அலுவலருமான முனைவர் ஔவை அருளையா அவர்களை வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. சிலப்பதிகாரம் எனும் முத்தமிழ் காப்பியத்தில் இருப்பது இழைவது இதயத்தை தொடுவது வெறும் கதை மட்டுமல்ல, பழம்பெரும் தமிழகத்தின் உணர்வுமாகும் என்பார் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். சிலப்பதிகாரத்தினை தமிழ்நாட்டின் இலக்கிய மாண்பை எடுத்துரைக்கும் அடையாளமாக்கியதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பங்கு பெரும் பங்கு என்று மட்டும் ஒதுக்கிவிட முடியாது. அது முதன்மையான பங்கு என்றும் முழு பங்கு என்றும் சொல்லிவிடலாம். அத்தகைய சிறப்பு பெற்ற தமிழர்களின் தலையாய இலக்கியமாக போற்றப்படக்கூடிய சிலப்பதிகாரத்தை நல்கிய இளங்கோவடிகளின் இதயம் என்ற தலைப்பில் இன்றைய தமிழ் கூடலுரை அமைய இருக்கின்றது. அந்த உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் விருதுநகர் வி.இ.நா. செந்திக்குமார நாடார் கல்லூரியின் தமிழ் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் தா. பாலாஜி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அன்னை பாத்திமா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் போ. முனியாண்டி ஐயா அவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். எப்போதும் உலகத் தமிழ்ச் சங்கத்தின் இலக்கிய பயணத்தில் தொடர்ந்து வரும் தமிழ் அறிஞர் பெருமக்களையும் கவிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வரவேற்பதில் எப்போதும் போல பெரும் மகிழ்ச்சி. உலகத் தமிழ்ச்சங்க பணியாளர்களையும் மதுரை மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை பணியாளர்களையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தருகின்றார் உலகத் தமிழ்ச் சங்கத்தின் தனி அலுவலர் முனைவர் ஔவை அருளையா அவர்கள். பெருமதிப்பிற்குரிய உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் இயக்குனர் பெருந்தகையாக இன்று நம்முடைய கூடல் மாநகரத்திற்கு தனிநிலையில் தகத்தகாயமாக அணி சேர்க்க வருகை புரிந்திருக்கும் அன்பு பேராசிரியர் பர்வின் சுல்தானா அவர்களே, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் பாலாஜி அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற கல்லூரி மாணவ செல்வங்களே, தமிழறிஞர்களே, பெருமக்களே, உங்களை எல்லோரையும் இன்றைய 170வது தமிழ் கூடல் நிகழ்வில் கண்டு பேசுவதில் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு இன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பேசாத நாள் இல்லை, ஏறாத மேடை இல்லை. உலகமெல்லாம் வியக்கும் அளவு அவர்கள் பேச்சாற்றலை இன்றைக்கு தமிழ்கூறு உலகமே நன்கு அறிந்து, எனக்கு நினைவு தெரிந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை ஒரு நண்பர் அழைத்து, நாங்கள் சீஷெல்ஸ் தீவிலிருந்து பேசுகிறோம், பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களை நாங்கள் எப்படி தொடர்பு கொண்டு பேசுவது, அவர்களை நாங்கள் சீஷெல் தீவுக்கு அழைக்க விரும்புகிறோம் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்கூறு நல்லுலகம் போற்றிய பெருந்தகை அவர்கள் ஒரு அருமையான இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக, இஸ்லாமிய நெறியில் பயின்ற கல்லூரியில் தமிழ் நெறிகளை வளர்ப்பதோடு தேசிய கவி பாரதியாருக்காகவே ஆண்டுதோறும் ஒரு மாபெரும் அளவில் அவருடைய பிறந்த நாள் பொழுது கல்லூரி மாணவ செல்வங்கள் வெள்ளம் போல் அந்த திருவல்லிக்கேணி அவருடைய பிறந்த இடத்திற்கு வருவதற்கு யார் காரணம் என்று ஒரு முறை என்னுடைய தந்தையார் வானவில் ரவி அவர்களிடம் உசாவினார். அதற்கு அவர் உடனே சொன்னார், வாராத வந்த மாமணி எங்கள் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள்தான் பாரதிக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு மாபெரும் அணி தலைவியாக எங்களுக்கு இருக்கின்றார் என்று அவர் வாழ்த்தியதை நான் நினைந்து போற்றுகிறேன். என்னுடைய தந்தையார் தான் பேசும் கூட்டங்களிலெல்லாம் எப்படி ஒரு அனல் கக்கினாலும் தணல் தவழ தென்றல் வீச தமிழை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமைதான் பர்வீன் சுல்தானா என்று பாராட்டாத நாளே இல்லை. பெருமக்களே, அவர்கள் இன்று முதல் உலகத் தமிழ்ச் சங்கத்தை தகத்தகாயமாக இன்னும் பொலிவு கூடுதலாக இலக்கியங்கள் இங்கு நறுமணம் வீச மாபெரும் எழுச்சியுடன் உலகமே இங்கு வந்து பாராட்டுகின்ற அளவிற்கு அவர்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவு செய்ததற்காகவே நாம் தமிழ்நாடு அரசை நன்றியுடன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமக்களே, இன்றைக்கு பாருங்கள், என்ன ஒரு அருமையான தலைப்பில் பேராசிரியர் பாலாஜி பேச வந்திருக்கிறார். யாருக்காவது அது ஒரு இதெல்லாம் தான் அமைப்பு. இளங்கோ அடிகளின் நெஞ்சம்னு இன்றைக்கு பேச வருகிறார். அந்த இளங்கோ அடிகள் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மாபெரும் புலவர், அறிஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஜான்சி சொன்னது போல சிலப்பதிகாரத்தின் மீது அவருக்கு ஒரு தீரா காதல், எல்லையில்லாத பற்று. சிலப்பதிகாரத்தை பூம்புகார் என்ற ஒரு திரைப்படம் வாயிலாக அவர் வசனம் எழுதியதும் அதில் நடித்த பிறகுதான் விஜயகுமாரி என்பவர்களே தமிழ்நாட்டில் இப்படித்தான் கண்ணகி இருந்தார் என்று காட்டுகின்ற அளவிற்கும், கோவலன் எப்படி இருப்பான் என்றால் லட்சிய நடிகர் SSRஐ பார்த்துதான் நமக்கு கோவலன் இப்படி நடந்திருப்பார் என்று தெரிகின்ற அளவிற்கு மிக அருமையான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய தொடக்கத்திலேயே முத்தமிழறிஞர் அந்த துண்டை போர்த்தி கொண்டு அவர் நின்று பேசுகின்ற ஒரு எழிலார்ந்த காட்சி இன்றைக்கும் நீங்கள் எல்லோரும் யூடியூபில் போய் பார்த்தால் மகிழலாம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு திரைப்பட வசனகர்த்தாவுக்கு அப்படி ஒரு மாபெரும் இடத்தை தக்க வைத்து பெருமை சேர்த்தவர் ஒரே ஒருவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அந்த காப்பியத்தில் அந்த இடத்துல நடிக்கும் பொழுது KB சுந்தராம்பாளை கவுந்தி அடிகளாக நடிக்க வைத்து KB சுந்தராம்பாளே வியந்து முத்தமிழறிஞர் எழுதுகிற வசனத்தை என்னால் இப்படி பேசவே முடியாது, அப்படி என்னை பேச வைத்து மகிழ்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று பாராட்டிய கவுந்தி அடிகள் பாத்திரங்களும் சிலப்பதிகாரம் என்றாலேயே
ஆங்கிலத்தில் ஒரு கதை தான் சொல்லுவோம். என்ன சொல்வீங்க நீங்கள்லாம்? டேல் ஆஃப் 2 cities தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இளங்கோ அடிகள் டேல் ஆஃப் 3 cities-ன்னு எழுதி காட்டியிருக்கிறார். அந்த ஒரு முடியுடை வேந்தனுடைய மனம், இளங்கோ அடிகள் தன்னுடைய துறவரத்தை ஏன் பூண்டார், தன்னுடைய அண்ணனுக்காக எப்படியெல்லாம் அவருடைய மனம் மலர்ந்திருக்கிறது. இங்கிருந்து மதுரையிலிருந்து தான் சில காத தூரம்தான் இங்குதான் காப்பியம் நடைபெற்றது என்றும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் அவர்கள் இங்கிருந்து தான் கண்ணகி நடந்து சென்றார் என்ற ஒரு அருமையான ஒரு இடத்தை கூட அண்மையில் இங்கிருக்கும் தமிழாசிரியர் சந்திரன் அவர்கள் என்னை அழைத்து சென்று காட்டினார். நண்பர்களே, மதுரை என்றாலேயே கண்ணகி, மதுரை என்றாலேயே சிலப்பதிகாரம், மதுரை என்றாலேயே நமக்கெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த மூன்றும் தான் நினைவுக்கு வரும். மதுரைக்கு ஒரு அரணாகவே இருந்ததும் கண்ணகி காட்சிகளும் இன்றைக்கும் மாறாதவைகள். இளைஞர்கள் நீங்கள் எல்லோரும் அதை சிலப்பதிகாரத்தை மிக அருமையாக இன்றைக்கு மிக எளிமையான நடையிலெல்லாம் எழுதியதை நீங்கள் எல்லாம் படித்து உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு ஆவல், பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களால் தான் அது செய்து காட்ட முடியும். எப்படி என்றால், அவர்கள் எந்த உரை பேசி முடித்தாலும் அன்றைக்கே அது யூடியூபில் உலகம் முழுக்க ஒரு 2 கோடி தமிழ் மக்கள் பார்த்து, அதே மாதிரி தான் எனக்கு ஒரு பேராசை. உலகத் தமிழ்ச் சங்க கூடங்களில் அவர்கள் பேசுகிற கூட்டங்கள் அனைத்தும் இன்றையிலிருந்து அது உலகமெல்லாம் பரவ வேண்டும். உலகத் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளியாக வருகை புரிந்திருக்கும் என்னுடைய தங்கையை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்கள் வரவு நல்வரவு, தமிழ்கூறு உலகத்திற்கு இது ஒரு பொன்வரவு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தெரிவு என்பது எல்லாவற்றிலும் முதன்மையான தெரிவுதான். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தெரிவு இருக்கும். அந்த தெரிவில் வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானை மீண்டும் அவர்களை நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேராசிரியர் பாலாஜி அவர்களுடைய உரையையும் நீங்கள் அனைவரும் செவிமடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு வழங்கிய முனைவர் சோமசுந்தரி, முனைவர் ஜான்சி ராணிக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உலகத் தமிழ்ச்சங்க இயக்குனர் அம்மா அவர்களுடனான இலக்கியம் சார் நினைவுகளை நினைவுகூறும் உரையாகவும் சிலப்பதிகாரத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் உரையாகவும் முன்னிலை உரை தந்தமைந்த அவை அருளையா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து தலைமையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தருகின்றார் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குனருமான முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள். விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களென்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான கடவுள் வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ் வளர்ச்சி துறையின் இயக்குனரும் உலகத் தமிழ்ச் சங்கத்தின் தனி அலுவலர் மற்றும் சங்க செயலருமாக இருக்கக்கூடிய அருமை பெருந்தகை பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியம் கொண்ட முனைவர் ஔவை நா. அருள் ஐயா அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய
முனைவர் ஜான்சி ராணி அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய முனைவர் சோம சுந்தரி அவர்களே, இந்த தமிழ் கூடல் உரையை இன்றைக்கு நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய இணைப்பேராசிரியர் முனைவர் பாலாஜி அவர்களே, உலக தமிழ்ச்சங்கத்தின் உயிர் நாடிகளே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, வணக்கம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். 25 ஆண்டு காலமாக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற நீதிபதி பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை விரிவுரையாளராக சேர்ந்து துணை பேராசிரியராகி இணை பேராசிரியராகி பிறகு தமிழ்துறை தலைவரான 10 நாட்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் இயக்குனராகவும் துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புகள் வாழ்க்கையில் வரும். வெற்றிகள் வாய்ப்புகள் தான் வெற்றிகளை தீர்மானிக்கின்றன. உடனடியாக வெற்றிகள் வருவதே இல்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றிகள். நான் இப்படி யோசிக்கிறேன். அருமை அண்ணன் ஔவை அருள் அவர்கள் நான் மாணவ பருவத்தில் இருந்த காலம் தொட்டு எனக்கு அறிமுகம். இந்த பரிசு எனக்கு தான் கிடைக்க வேண்டும். ஆனால் எனக்கு கிடைக்க முடியாதபடிக்கான பல்வேறு நிர்வாக அழுத்தங்கள் நிறைந்து ஒரு அறை தகதகத்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த ஒரு அழுத்தங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, திறமைதான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று அன்றைக்கு தனி நபராக எழுந்து நின்று அந்த கூட்டத்தில் எனக்காக குரல் கொடுத்தவர் ஔவை அருள் அவர். அப்பொழுது எனக்கு வயது 17. +2 முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டிருந்த பொழுதே எனக்காக குரல் கொடுத்த அண்ணன், இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனராக மிளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், உலக தமிழ் சங்கத்தினுடைய சங்க செயலராகவும் தனி அலுவலராகவும் நின்று வழிகாட்டக்கூடிய பெருந்தகை, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். இது நான் எதிர்பாராத ஒரு கூட்டம். அம்மா 170 வாரங்களாக தமிழ் கூடல் உலக தமிழ்ச்சங்கத்தில் மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே இயக்குனராக வரக்கூடிய அந்த நாளில் அது நிகழ்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று அண்ணன் அலுவலகத்திற்கு நான் சென்ற பொழுது அவர் சொன்னார். யாரெல்லாம் வருவார்கள் நிகழ்ச்சிக்கு என்று கேட்டால், மாணவ கண்மணிகள் வருவார்கள், தமிழ் ஆர்வலர்கள், சான்றோர்கள் வருவார்கள், நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று சொல்ல பொழுது உங்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியை மட்டும் இந்த உரையில் சொல்லிவிட்டு இடம் சாரலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பணியேற்றி இருக்கக்கூடிய முதலாவது நாள். இன்றைக்கு நான் அந்த அறையிலே நாற்காலியில் உட்கார்ந்து விட்டு உடனடியாக உங்களிடத்தில் தான் வந்து பேசுகிறேன். உங்களிடத்தில் எனக்கு சொல்லுவதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது. என்னுடைய தாயார் என்னிடத்தில் சொன்ன அந்த ஒரு சொல்லை நான் உங்களுக்கான சொல்லாக வைத்துவிட்டு நான் இடம் சார்கிறேன். இது உலக தமிழ்ச்சங்கம். உலக தமிழ்ச்சங்கம் என்கின்ற இந்த 3 சொற்களும் மிக ஆழமான பொருள் கொண்ட சொற்கள். உலகம், தமிழ், சங்கம். இந்த 3 சொற்களில் இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை நான் ஆழ் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு இங்கே நிற்கிறேன். இது நிகழக்கூடிய இடம் மதுரை. அது இன்னும் ஒன்று ஆழமான பொருள் பொதிந்த ஒரு இடம் மதுரை. என்னை கேட்டால் மதுரை என்பது இடம் அல்ல, மதுரை என்பது ஒரு தன்மை. அந்த தன்மை எங்கே நிகழ்கிறதோ மதுரை அங்கே நிகழும். அந்த தன்மையுடன் கூடிய அந்த தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய அறச்சீற்றத்தோடு தமிழை, ஒழுக்கத்தை, நியாயத்தை முன்னெடுத்த ஒரு நிலம் இந்த நிலம்.
இது தமிழ் கூடல் நிலம். இந்த தமிழ் கூடல் நிலத்தில் உலக தமிழ் சங்கத்தை பெருமக்கள் நிறுவியிருக்கிறார்கள். என்னுடைய தாயார் ஒரு இடத்தில் என்னிடத்தில் சொல்லுவார், குளம் இருக்குல்ல, குளம் வெயில்ல குளம் வற்றி போயிடும். திடீரென்று மழை பெய்யும். மழை பெய்தவுடன் 3 நாட்களில் குளத்திலே மீன்கள் நீந்தும். பார்த்திருக்கிறீர்களா? அந்த மீன்கள் எங்கிருந்து வந்தன? வற்றி போய் கிடக்குது இல்லையா? அந்த குளம் வற்றி போய் இருக்கின்ற பொழுது மழை பொழிந்தவுடன் 3 நாட்களில் எப்படி மீன் குஞ்சுகள் அதில் நீந்துகின்றன என்றால், என்ன மழையா கொண்டு வந்து போட்டது மீன் குஞ்சுகளை? கிடையாது. நிலம், குளத்தின் நிலம் தண்ணீர் இல்லாமல் வற்றினால் மீன்கள் இல்லாமல் போகும். ஆனால் மீன்கள் இட்ட முட்டைகள் இருக்குல்ல, அது மண்ணிற்குள் புதைந்து நிற்கும். அந்த மண்ணிற்குள் புதைந்த முட்டைகள் நீர்த்துளிக்காக காத்திருக்கும். எப்பொழுது அந்த மழை துளி அந்த மீன் முட்டையின் மீது விழுகிறதோ அந்த வினாடியில் அந்த மீன் முட்டை பிளந்து உயிர் வரும், உயிர் தெழும். அப்படியான பன்னெடுங்காலமாக தமிழ் பேசி காத்திருந்த என் மீது பட்ட மழை துளிதான் இந்த தமிழ்ச் சங்கத்தில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். பிள்ளைகளே, வாய்ப்புக்காக காத்திருங்கள். உங்கள் வாய்ப்பு எந்த வினாடியில் வரும் என்று உங்களுக்கு தெரியாது. இங்கே எல்லோரும் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்தோம் தானே? எத்தனை பேருக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தின் பொருள் புரிந்து அதை இசைக்கிறோம்? ஒவ்வொரு வினாடியிலும் வாழ்ந்து பாருங்கள், வாய்ப்பு உங்களுக்காக வரும். அறத்தோடு அதை நினைத்து பாருங்கள், உங்கள் பின்னால் பிரபஞ்சம் நடக்கும், உங்களை அது தேர்ந்தெடுக்கும். நீங்கள் அந்த நிலையில் தயாராக இருந்தால் மற்ற எல்லா செல்வங்களும் புகழும் உயர்வும் உங்களை வந்து சேரும். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் காத்திருக்கிறீர்களா அதற்காக? என்னுடைய வாழ்க்கையில் நான் தமிழ் படித்து காத்திருந்தேன், தமிழோடு இருந்தேன், தமிழுக்காக இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். இந்த தமிழோடு நான் இணைந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கல்வி. கல்விதான் தமிழோடு என்னை இணைத்து வைத்திருந்தது. பாரதியாரிடத்தில் கேட்டபொழுது பாரதியார் சொல்லுவார், கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன் பாரதி, ஏன் கல்வி சிறந்த தமிழ்நாடு? இது புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பார் பாரதியார். உள்ளே வந்தவுடன் திருவள்ளுவருக்கு மரியாதை, காது முழுக்க இனிக்க இனிக்க கேட்பதற்கு சிலம்பு. 2 நாட்களுக்கு முன்னால் தான் புதுக்கோட்டை கம்பன் விழாவில் பேசிவிட்டு வருகிறேன். 2 வாரங்களுக்கு முன்னால் லண்டன் கம்பன் விழாவில் பேசிவிட்டு திரும்பி இருக்கிறேன். கம்பனும் வள்ளுவனும் இளங்கோவுமாக எங்களுடைய வாழ்க்கையில் இனிப்பை அள்ளித்தருகின்ற ஒரு வாய்ப்பு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் இன்னைக்கு வந்து பாடினார்கள், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார்கள். நான் உங்கள் அத்துணை பேரையும் தான் பார்த்து கொண்டிருந்தேன். எத்தனை பேர் அதை வாய் திறந்து பாடுகிறீர்கள் என்று பார்த்து கொண்டிருந்தேன். பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை தெரியுமா சார்? பாடக்கூடாதுன்னு இல்லை, பல பேருக்கு தெரியாது. அதில் இருக்கக்கூடிய வலி இருக்குல்ல, அந்த வலியோடு தான் நான் சொல்ல. ஒரு பையன், அம்மா அதுக்கப்புறமா கொடுங்க, ஒரே நிமிஷம் அக்கா, அப்புறமா கொடு. ஒரு பையன் ஒரு ஸ்கூலில், நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நாங்கள் கீழே இறங்கும் பொழுது தேசிய கீதம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த பையனை நான் இப்படி பார்த்தேன். அந்த பையனை என் கிளாஸில் இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. இங்கேயும் அதுக்கு தான் வந்திருக்கேன், ஃபெயிலாக விட மாட்டேன். அந்த இடத்தில் நின்றுட்டு அந்த பையனை பார்க்குறேன். அந்த பையன் ஜனகன கனமன ஜனமன கனஹே ஜனமன ஜன் அப்படி தான் பாடுறான். ஹே ஹே ஹே, அது மட்டும் அழகாக சொன்னான். வாப்பா, உனக்கு தெரியாது தானே
அப்படின்னு. மிஸ் விட்டுருங்க மிஸ், மார்ச் மாதம் வந்துருச்சு மிஸ், +2 முடிக்கிறேன் மிஸ், இதுக்கு மேலெல்லாம் கற்றுக்க முடியாது மிஸ்னா. ஜனகணமனவே நமக்கு பாட தெரியணும். 17 வருஷம் படிக்கிறீங்க, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அர்த்தம் தெரிலனா எப்படி? இன்னிலேருந்து நான் சொல்கிறேன், இந்த அரங்கத்துக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, உலக தமிழ் சங்கம்னு இப்படி கால் வச்சிட்டீங்கல்ல, உள்ளே வந்துட்டீங்கல்ல, இந்த அரங்கத்தில் வந்து உட்காந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அந்த உணர்வை ஏற்றிக்கிட்டு வெளியில் போங்க. வேறு விதமான ஆற்றலோடு மீண்டும் உள்ளே வருவீர்கள். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ்கின்றது பரத கண்டம். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய நிலப்பெண், அவளுடைய முகத்திலே அழகான சீர்மிகுந்த முகமாக திகழ்வது பாரத திருநாடு. முதல் வார்த்தை எப்படி ஓப்பன் பண்றோம்? மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை. எனக்கு நான் எங்க தெரியுமா வியக்கிறேன், கடவுள் வாழ்த்துக்கு கூட உட்கார்ந்து இருக்கலாம், தமிழ் வாழ்த்துக்கு எழுந்து நிற்கணும்னு வச்சார் பாருங்க கண்மணி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எழுந்து நில்லுங்கப்பா, தமிழ்த்தாய் வாழ்த்தும் பொழுது எழுந்து நில்லுப்பா. நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலாக இருக்கக்கூடிய சீர்மிகுந்த அந்த பரத கண்டத்தில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும், தெற்கு பகுதி இருக்கு, அதுல திராவிட நல் திருநாடு இருக்கு. அது என்ன? தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அந்த பாரத கண்டம் என்கின்ற முகத்திலே தெற்கு பகுதியாக திகழ்வது இந்த நெற்றி. அதில் வைத்திருக்கக்கூடிய பொட்டுதான் திராவிட திருநாடு. அந்த வெச்சிருக்கல்ல பொட்டு, தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. இதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கான முகப்பு. நான் உங்க எல்லாரையும் என்ன கேட்டுக்கிறேன், தமிழ் படியுங்கள். நமக்கெல்லாம் பெரும் வாய்ப்பு என்ன தெரியுமா? தமிழை தமிழில் படிக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இனங்களுக்கெல்லாம் வாய்க்காத, அவன் தமிழ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஆங்கிலத்தை தேட வேண்டும், அவன் அவன் மொழியை தேட வேண்டும். ஆனால் நாம் தமிழை தமிழில் வாசிக்கலாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த தமிழின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று உலகத்தை ஒரு புள்ளியின் கீழ் நிறுத்தும். இந்த ஈர்ப்பை, இந்த தமிழினுடைய சுவையை, அதன் ஆற்றலை உலகமெல்லாம் பரப்பி, அந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அறிஞர்களை, தமிழ்ச் சங்கங்களை ஒரு குடையின் கீழ் நிறுத்தி ஆய்வு நிலைகளில் இந்த சங்கத்தை உலக அளவிலே உயர்த்தி உலக மக்கள் பயன்படுகின்ற அளவிற்கு இதை மிக மிக அழகாக செதுக்கி எடுக்கக்கூடிய கடப்பாட்டினை இன்று முதல் நான் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் இப்பொழுது சிலப்பதிகாரம் கேட்க காத்திருக்கிறீர்கள், நானும் காத்திருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், தமிழ் மொழி அவ்வளவு சுலபமானது இல்லை, இனிமையானது தான். முயன்று படித்தால்தான் கை வருவாள் தமிழ்த்தாய். ரொம்ப சுலபமானது தமிழ் படிச்சு. முயன்று படிக்கின்றவர்களால் தான் தமிழ்த்தாய் அவளுக்கு அவனுக்கு உதவி செய்வாள். முயன்று படியுங்கள் தமிழை. எப்படி சிலம்பையும் திருக்குறளையும் நாம் வியந்து படிக்கிறோமோ, இன்றைக்கு என் பிள்ளைகள் எழுதுகின்ற தமிழை நான் வியந்து படிக்கிறேன். ரொம்ப அழகாக எழுதுறீங்க, எழுதுங்க, வாசிங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பையன் எழுதினான், ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த புக்கு. நிறைய இளைஞர்கள் எழுதுறீங்க. ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். சிலப்பதிகாரம் கம்பன் வள்ளுவனை புகழ்வது போலவே, படிப்பது போலவே, உங்களுக்கு உள்ளே இருந்து இயங்குகின்ற தமிழை இன்றைக்கு இருக்கக்கூடிய பழகு தமிழில், இன்றைக்கு கைவரக்கூடிய வடிவத்தில் எழுதி பழகுங்கள். நாங்கள் இருக்கிறோம் அதை வெளியில் கொண்டு வருவதற்கு. நாங்கள் உதவி செய்கிறோம். ஒரு பையன் எழுதுறான், ஒரு இளைஞன் தான். சிறுமியின் கையில் இருந்த புறப்பட்ட பலூன் அந்த சிறுமியை தேடி அலைகிறது. அப்படி ஒரு காட்சி. பலூன் அப்படி போன உடனே மறுபடியும் அதுவே தேடுதான்.
காட்சி அப்படி எழுதுறான் ஒருத்தன். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். ஒருத்தர் இறந்தது ஞாபகத்துக்குள்ள இல்லை. இப்படி ஒரு கவிதை என் மனசை ரொம்ப அசைச்சு போட்டுச்சு. நான் இன்னைக்கும் நடுங்குவேன் சில கவிதைகளை, இளைஞர்கள் எழுதுகின்ற கவிதைகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் நடுங்குகிறேன். ஏனென்றால் ஆழமாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானைன்னு எழுதின ஒருத்தன். தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைந்தது கோவில் யானை. டே அப்பா, கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் என்கிறான் ஒருத்தன். வற்றிய குளத்தில் பறந்தது பறவையின் நிழல் என்கிறான் ஒருவன். உங்கள் அத்துணை பேருக்குமாக சொல்லுகிறேன், பிள்ளைகளே, உலகத் தமிழ்ச் சங்கத்தோடு கைகோர்த்து கொள்ளுங்கள். இங்கே நிகழ்ச்சிகள் நடந்தால், கருத்தரங்கங்கள் நடந்தால், மாநாடுகள் நடந்தால், பயிற்சி பயிலரங்குகள் நடந்தால் முன்னுரிமை கொடுத்து உள்ளே வாருங்கள். நாங்கள் இருக்கிறோம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காக. அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் தருகிறோம். உங்கள் நண்பர்களை, உங்களுக்கு அறிந்தவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். இங்கே எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றன. பெருங்கடலை, தமிழ் என்பது மாபெரும் பெருங்கடல், அதை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. ஆம், என் முன்னால் இருப்பது பெருங்கடல் தான், நாங்கள் மீன் குஞ்சுகள் தான். ஆனால் நாங்கள் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை. பெருங்கடலை அசைக்கிறோம். உலகத் தமிழ்ச் சங்கத்தில் இந்த பொறுப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட அதற்கு பாடுபட்ட அத்துணை பெருமக்களுக்கும், அதற்கு துணை நின்ற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டுமாய் மிகச்சிறப்பான தமிழ் நிகழ்ச்சிகளில் சந்திக்க பணியாற்ற காத்திருக்கிறேன். வந்திருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அம்மா அவர்களுடைய இந்த முதல் உரை உத்வேகம் தரக்கூடிய உரை, தன்முனைப்பை முடுக்கிவிடும் ஒரு உரை. அம்மா அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி எப்படி அந்த மீன் முட்டைகள் நீர்த்துளிக்காக காத்திருந்தது போல உலகத் தமிழ்ச் சங்கமும் உலகத் தமிழர்களும் மதுரை மக்களும் தமிழ் துளிக்காக காத்திருந்தோம். அது இன்று கண்டடைந்திருக்கிறோம் என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு பணியாளர்களுக்கு மிக உத்வேகம் தரக்கூடியதாக தங்களுடைய உரை அமைந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் அம்மா. தொடர்ந்து இளங்கோவடிகளின் இதயம். கவிப்பேரரசு வைரமுத்து கூட தமிழாற்றுப்படையில் சொல்லியிருப்பார், இந்த திராவிட பெருஞ்சமுதாயத்தின் ஒரு அடையாளமாக திகழ்வது என்பதால் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரம் இல்லையெனில் நமக்கு தொல் எச்சங்கள் இல்லை என்றே அவர் சொல்லியிருப்பார். அதே போல சிலப்பதிகாரம் என்பது மதுரையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த, மதுரையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியம். அவ்வகையில் இளங்கோவடிகளின் இதயம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு இறை பேராசிரியர் முனைவர் தா பாலாஜி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தொட்டு பாண்டியனின் அவைக்களம், கண்ணகியின் அடித்தளம், எல்லாம் வல்ல சக்தியின் பொற்பாதங்கள் தொட்டு எனது உரையை தொடங்குகின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் முனைவர் அவை நா. அருள் ஐயா அவர்களே, தலைமை உரை ஆற்றி சிறப்பித்த முனைவர் பர்வீன் சுல்தான் அம்மா அவர்களே, அம்மாவை பற்றி சொல்லணுன்னா தமிழ்நாடு தேர்வாணையம் பணிக்காக சென்றிருந்த போது அவர்கள் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் மல்லிகா அவங்க கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
அம்மா உங்கள் கல்லூரி தானே அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான். அடுத்து என்னுடைய தோழி அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டாங்க. என் நேரமும் ஏதாவது படித்து கொண்டே இருப்பார்கள் இந்த இளைஞர்களுக்கு சொல்வதற்காக அப்படின்னு. இளைஞர்களை அப்படியே முன்னேற்றி கொண்டுறதுல அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை கூட பெரிதாக எடுத்து கொள்வதில்லை. அவங்கள முன்னேற்றி கொண்டுறதுல மிகப்பெரிய ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவங்க பேச்சு உலகெல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. எனக்கும் பிடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நான் அவங்க பேசுறதுல அந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் நேரம் வரும். அவங்க நான் மட்டும் பேசாது. நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். அப்படியே கண்ணு பேசும், பார்த்துக்கோங்க. புருவம் பேசும், அப்படியே கைகள் பேசும், விரல்கள் பேசும், அவர்களுடைய கூந்தல் முதற்கொண்டு பேசும். நான் பொய் சொல்லலை, இதை கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே ரசித்திருப்பீர்கள். இந்த வள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. எங்கள் இதில் வெள்ளச்சாமி நாடார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பவுமே திருக்குறளை கையில் வச்சிருப்பார். திருக்குறளுக்கு உரை கூட எழுதியிருக்கிறார். அவர் சொல்வார், நீ 1330 குறள்லாம் படித்து அதுபடி வாழ வேண்டாம், ஒரே ஒரு குறள் படி வாழுங்கள் போதும், உயர்ந்து விடுவீர்கள். அந்த ஒரு குறளுக்கு படித்தா எப்படி முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு சான்று இருக்குது. அந்த குறள் என்னன்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். மன்னிக்கணும், இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செய்தால் மிக அருமையாக இருக்கும். இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அப்படிங்கிறதுக்கு பதிலாக இவள் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவள்கள் விடல். தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகச்சரியான தேர்வை தேர்ந்தெடுத்துக்கிறார். இன்னும் தமிழ் எப்படியெல்லாம் வளரப்போகிறது என்பதை நாம் கண்கூடாக காணலாம். இது மாதிரி அம்மாவை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் கல்லூரி கூட அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பல கல்லூரிக்கு போனதுனால ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்னை ஃபாத்திமா கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அருமை மாணவ மாணவிகளுக்கும், தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள், நான் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன் என்கிட்ட ஓரமாக. அம்மா பேசுறதுலனா எனக்கே ஒரு பயமாக ஆகி போச்சு. அப்படி அழகாக பேசினாங்க. அவங்க கூட நண்பர் கூட உரையாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அமுக்கமாக உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு ஒரு பயம், இவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்கள் மத்தியில் நம்ம பேச போகிறோமே, அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் கடல். சிலப்பதிகாரம் ஒரு அறிஞர் சொல்லுவார், தமிழ் என்பது கடல் போல் அதில் நாம் பருகுவது ஓட்டை சிரட்டை அளவு தண்ணீர் அப்படின்னு. முழுசாக யாரும் படிக்கலை, அதை எடுத்து மோந்து வர்றதுக்கு முன்னாடி ஒழுகிடும், அரைகுறையாக தான் படிக்கிறோம் அப்படின்னு. அது மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2வது நூற்றாண்டு அப்போ எழுந்த சிலப்பதிகாரம் இன்னும் நாம் அதை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அள்ள அள்ள குறையாது, அமுத சுரபி. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காவியம். அதை பற்றி பேசணும்னா, அதுவும் மதுரையில் பேசணும்னா கொல்லை பற்றையில் ஊசி விற்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம். இருந்தாலும் சொல்லியே ஆகணும் இளங்கோடிகளுடைய இதயத்தை அப்படின்னு. பாரதி சொல்லுவான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் யாங்கனும் பிறந்ததில்லை. எப்படி ஒரு அருமையான வரிகள். அதை நான் இங்கே நினைவு கூறுகிறேன். இளங்கோவடிகளினுடைய இதயம் என்ற தலைப்பில் நான் உரையாற்றுறேன்.
இதை ஒரு 4 விஷயமா பிரிச்சுக்கிறேன் நான். என்ன அப்படின்னா, மாதவி பேச வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் கோவலன், அதுக்கப்புறம் கண்ணகி, அதுக்கப்புறம் இளங்கோவடிகள். முத்தாய்ப்பாக முடிக்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே சிலப்பதிகாரம் கதை தெரியும். இருந்தாலும் நான் பேசுவதற்கு ஏற்ற மாதிரி சான்றாக சிலவற்றை நான் கூற விரும்புகிறேன். மாதவி ஒரு எதிர்நிலை பாத்திரம். நல்லா ஞாபகம், நேர்நிலை பாத்திரம், எதிர்நிலை பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இளங்கோவடிகள் படைக்கிறார் எதிர்நிலை பாத்திரமாக மாதவியை. ஆனால் அந்த எதிர்நிலை பாத்திரத்துக்கு கூட அத்தனை தகுதிகளை படைச்சிருக்கிறார். அத்தனை தகுதிகள் நாம் சொல்லத்திலே எப்படி சொல்லுவோம்னா, மாதவியினுடைய மாண்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். சாதாரணம் இல்லைங்க. 12 வயசுல 11 வகையான ஆடல்களை ஆடி, ஆடல்கள் மட்டும் இல்லை, ஆடல் ஆடணும்னா அதுக்குரிய இசையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அத்தனையும் ரொம்ப அருமையா. எங்கேருந்து அப்படின்னா, செவ்வியல் நடனத்திலிருந்து, ஒரு கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து ஃபோக் டான்ஸ் வரைக்கும், நாட்டுப்புற நடனம் வரைக்கும் ரொம்ப அழகாக ஆடி மன்னன்ட்ட தலைக்கோழிங்கிற பட்டத்தை வென்றவ. எத்தனாவது வயசு அப்படின்னா 12 வயசு. எத்தனாவது வகுப்பு படிக்கிறா அப்படின்னா, இப்போ யோசித்து பார்த்தோம்னா 7வது படிக்கக்கூடிய வயது. இதுக்கு மேலே அவ திறமையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சேற்றில் முளைத்த செந்தாமரை. இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதவியினுடைய மகள் மணிமேகலை இந்த தொழிலுக்கு வராமல், கணிகை தொழிலுக்கு வராமல் சமய பணி ஆற்றுறதற்காக போகிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க குலத்தார்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியே இந்த குலத்தில் இருந்துட்டு, நீ அவளை இந்த தொழிலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி மாதவியினுடைய தாய் சித்ராபதி ரொம்ப அழகாக பேசுவாள். அவள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாள், தனக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகளாக இருந்தாலுமே கூட கண்ணகியினுடைய மகள் இந்த தொழிலுக்கு போகக்கூடாதும்பா. கண்ணகியினுடைய மகள் இந்த தொழிலுக்கு போகக்கூடாதும்பா. இது ஒரு சான்று அவளுக்கு. மணிமேகலைக்கு பேர் சூட்டு விழா. இந்த பேர் சூட்டு விழாவுக்கு 1000 பேர் வந்திருந்தாங்களாம். கணிகையர் குலத்திலிருந்து அத்தனை பேர் வந்திருந்தாங்களாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கணிகையர் குலத்து பிள்ளைகளுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. சத்தியமாக தெரியாது யாருக்குமே. ஆனால் மாதவியினுடைய மகளுக்கு அப்பா யாருன்னு தெரியும். இது போதுங்க மாதவியினுடைய சிறப்புக்கு. ஏன்னு கேட்டிங்களா, கோவலனை பிரிந்த அப்புறம் மாதவி இன்னொரு ஆடவனை தேடி சென்றதில்லை. உங்களுக்கு தெரியும் கணிகையர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வண்டுக்கு இணையாக சொல்லுவார்கள். தெரியாம கூட வண்டு ஒரு பூல அமர்ந்துட்டு மறுபடியும் அதே பூல போய் அமரவே அமராது. தெரியாம போய் ஏமாந்து போச்சுன்னா அதால தேனை சேகரிக்க முடியாது. புது பூக்களை நாடி 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 செல்லும். அப்படிப்பட்டவர்கள் தான் கணிகையர்னு சொல்லி ஒரு உவமை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோவலனையே நினைச்சு 2 தடவை கோவலன் பிரிஞ்சதுக்கப்புறம் கடிதம் எழுதுவாள். ஒரு லெட்டர் கண்டுக்கவே இல்லை. இன்னொரு கடிதத்தை என்ன செய்வான்னா, படிச்சுட்டு சரி நம்ம நினச்ச மாதிரி இவ இல்லை, இவளும் மாறிட்டா, இவ நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி யார்கிட்ட அனுப்பிடுறேன் அப்படின்னா அவங்க அப்பாட்ட அனுப்பிடுறேன். அப்போவுமே தெரியுது கோவலன் குற்றமற்றவன், இனிமேல் திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி மாதவிக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு எதிர்நிலை பாத்திரமா, ஏன்னா பொதுவாக எல்லாருக்கும் மாதவி மேலே கோபம் தான் வரும் கண்ணகியை நினைச்சா. கவிஞர் வாலி ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒருத்தி குலத்தார் ஓம்பியது கடல் வணிகம், இன்டர்நேஷனல் ட்ரேடிங். கண்ணகியினுடைய அப்பா, கண்ணகியினுடைய கணவன், இவங்கெல்லாம் வந்து கடல் வணிகம் செஞ்சாங்க. கடல் வணிகம் செஞ்சாங்க. ஒருத்தி குலத்தார் ஓம்பியது கடல் வணிகம், இன்னொருத்தி குலத்தார் இயற்றது உடல் வணிகம் அப்படின்பாரு. கடல் உடல் ரொம்ப அழகா சொல்லுவார்.
இப்படி பல சிறப்புகளை உடையவளாக மாதவி அங்கே படைக்கப்படுகிறாள். அடுத்து கோவலன், என்னுடைய 2வது சாட்சி. அவங்க இளங்கோவடிகளுடைய இதயத்துக்கு தண்ணீர் இல்லாத தலைவனாக கோவலன் இங்கு படைக்கப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காப்பியத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய தலைவன் தண்ணீர் இல்லாத தலைவனாக படைக்கப்பட வேண்டும். ஆனால் மிக தைரியமாக இளங்கோவடிகள் கோவலனை தண்ணீர் இல்லாத தலைவனாக படைக்கவில்லை. குறையும் நிறையும் கலந்த ஒரு பாத்திரமாக படைக்கிறார். குறையும் நிறையும் நிறைந்த ஒரு பாத்திரமாக படைக்கிறார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கோவலன் மல்டி மில்லியனர். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் போதும். சோழனுக்கு அரசனுக்கு அடுத்தபடியாக பொருளாதாரம் இருக்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் கோவலன்ட்ட இருக்கு. ஆனால் அந்த கோவலன் பிஸ்னஸ் பண்ணுறதை விட, வணிகம் செய்வதை விட மிகவும் ரசித்தது என்னன்னு கேட்டால் கலைகளை ரசித்தான். ரசிகன் அவன், ரொம்ப ரசிகன். பணத்தை பூரா அதில் செலவழிச்சான். குந்தி தின்றால் குன்று மொழியும் என்று சொல்வார்களே, அது மாதிரி அவ்வளவு ரசிச்சான். அந்த அளவுக்கு கோவலன் ஒரு நல்ல குணத்தையும் அவனுக்கு படைச்சிருக்கான். கோவலன் நினைச்சா புகார் காண்டத்தில் எல்லாருக்குமே என்ன செய்யணும், கோவம் தான் வரும். இப்படி ஒரு சின்ன பிள்ளைய, விவரம் தெரியாத பிள்ளைய இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு அவன் மேலே நமக்கு எல்லாத்துக்குமே கோவம் தான் வரும். அவன் சாக போகிறான், அவன் மேலே கொஞ்சமாவது மக்களுக்கு இறக்க வரணுன்றதுக்காக அவனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிறார். கருணை மறவ, செல்லா செல்வ, இல்லோர் செம்மல் அப்படின்னு கோவலனை பலவாறு புகழ்கிறார். இப்போ மதுரைக்கு அவுட்டரில் வந்தாச்சு, வெளியில் உள்ளே போனோம், புது இடம். இவங்க 2 பேரையும் வெளியில் உட்கார வச்சுட்டு, ஊருக்கு வெளியில் உட்கார வச்சுட்டு, யார், கவுந்தியையும் கண்ணகியையும். இவர் உள்ளே போகிறார், தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும், என்ன ஏதுங்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. அப்படி போகும்போது இளங்கோவடிகள் அவனை எந்த தெருவழியாக கூட்டிகிட்டு போகிறாரு தெரியுமா? இளங்கோவடிகள் கூட்டிகிட்டு போகிறாருன்னா நிஜமாவே இளங்கோவடிகள் கூட்டிகிட்டு போகிறான்னு அர்த்தம் இல்லை. அப்படி கதையை படைத்திருக்கிறார். மிக தைரியமாக கோவலனை கணிகையர் இருக்கக்கூடிய, அந்த வேசியர் இருக்கக்கூடிய அந்த வீதியில் அழைத்து செல்கிறார். படபடக்குது படிக்கும்போது நமக்கெல்லாம், அட பாவி, இப்போ தாண்டா மாதவிட்டேருந்து பிரிஞ்சு வந்திருக்கேன், மீண்டும் அந்த தெருவில் போனால் என்ன ஆகுமோ, அந்த பிள்ளை வெளியே காத்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மலாம் படபடைக்கிறோம். அவன் அதை கண்டுக்கவே இல்லை. இளங்கோவடிகள் கோவலனை பற்றி இங்கே பதிவு செய்கிறார். அவன் நிகழ்காலத்தில் இருப்பவன். கோவலனுடைய ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிகழ்காலத்தில் இருப்பான், பிரசன்ஸில் இருப்பான். நீங்கள் மாதவிட்ட இருக்கும் போதும் பாருங்களேன், வேற எதை பற்றியும் சிந்திக்கலாமே, அவன்கிட்ட தான் இருந்தான். எத்தனை பேர் போகத்தில் ஏசியிருப்பாங்க, எத்தனை பெரியவங்க பெத்தவங்க எத்தனை தடவை அவனுக்கு தூது அனுப்பியிருப்பாங்க, நேரில் போய் பேசியிருப்பாங்க. அவன் பின்னாடி சொல்கிறேன், இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன். எவ்வளவோ சொன்னாங்க, நான் கேட்கல. ஒரு பொன்மொழி இருக்கு, உணர்ச்சி பொங்கும் போது அறிவு மங்கும் அப்படின்னு. 2 வரி இருக்கு, இங்க தேவையானது இது ஒன்று தான். அறிவு பொங்கும் போது உணர்ச்சி மங்கும், உணர்ச்சி பொங்கும் போது அறிவு மங்கும். அறிவு மங்கிருச்சு. இப்போ திருந்தி வரேன், திருப்பி போவானான்னு கேட்டால் கண்டிப்பாக போக மாட்டான். இப்போ கண்ணைகிட்ட வந்துட்டேன், ப்ரெசன்ஸில் இருப்பேன். அதனால் மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன்னா, இந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார். நபிகள் ஒரு நாயகம் ஒரு கருத்தை சொல்லுவார். எவன் ஒருவன் தான் செய்த தவற்றை ஒப்புக்கொள்கிறானோ அவன் குற்றம் செய்யாதவனுக்கு ஒப்பாகிறான். இப்போ கோவலன் பரிசுத்தமாக இருக்கான். அவன் பின்னாடி சாக போகிறான்ல, செத்தா பாவமே இப்படி ஆயிட்டானே, இப்போ தான் தொடங்கினேன் வாழ்க்கையை, மறுபடியும் இப்படி ஆக போகிறானேன்னு ஒரு பரிதாப உணவு வரணுன்றதுக்காகவே
படைக்கிறார். இப்படி கோவலனை பற்றி நிறைய பேசலாம். ஒரு இடத்துல கூட கோவப்பட்டு கோவலன் பேசினதே கிடையாது. காப்பியம் முழுக்க நீங்க பார்க்கலாம், இளங்கோவடிகள் எதிர்மறையாக எங்கேயுமே பேச மாட்டார். அடுத்து மிகப்பெரிய பாத்திரம், இந்த காப்பியத்தினுடைய தலைவன் தலைவி எல்லாமே கண்ணகி தான். அவரை பற்றி சொல்லும்போது தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் அப்படின்பார். வடமீனின் திறம் அப்படின்னா அருந்ததிக்கு நிகராக கண்ணகி சொல்வார். தீக்கு நிகரானவள், நெருப்பை போன்று இருக்கக்கூடியவள், கற்பு கனலி. அது பேர் என்ன அப்படின்னா, பல பேர் கண்ணகி கொண்டு, அதில் என்ன முக்கியமானது அப்படின்னா கற்பு கனலி. கல்யாணம் ஆகும்போது அந்த தீ எரியும், அதை வலம் வருவா. அப்போ ஒரு தீயை வலம் வருகிறது அப்படி. எவ்வளோ பெரிய விஷயம். கண்ணகி பின்னாடி தெய்வமாக மதிக்கப்பட போகிறாள், வணங்கப்பட போகிறாள் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக நிறைய இடத்துல அவளை தெய்வமாக போகிறாள் அப்படின்னு சொல்லி வாசகர்களாகிய நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு 2-3 சொல்கிறேன். சாலினின்னு ஒருத்திருப்பா, தெய்வம் ஏறப்பட்டு இவள் தெய்வம் அப்படின்பா. இவட்டை சம்திங் ஏதோ இருக்கு, இவள் தெய்வம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், கோவலன் இறந்ததுக்கப்புறம் தீ எரிக்கத்தில் என்ன செஞ்சாலும் அவளுக்கு கோபம் அடங்கலை, ஆத்திரம் அடங்கலை. கண்ணகிக்கு பத்திட்டு எரியுது மதுரை. இவளை எப்படா அமைதிப்படுத்தலான்னு சொல்லி பாண்டிய மன்னனுடைய குல தெய்வம், மதுராபுரி தெய்வம், மதுரையை காக்கக்கூடிய தெய்வம், அதுதானே முதல் கடமை. தன்னை காக்கணும், மதுரை எரியுது அப்படின்னோடனே போகுது கண்ணகிக்கு பக்கத்தில். முன்னாடி போய் நிற்கலை ஒரு தெய்வம், சாதாரண ஒரு மானிட பெண். முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அது முதுகுக்கு பின்னாடி போய் நின்று பணிஞ்சி அவளை கூல்டவுன் பண்ணுது. நீ வருத்தப்படாத, உன் கணவன் இன்றிலிருந்து 7வது நாள் மீண்டும் வருவான், உன்னை அழைத்து செல்வான் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அமைதி ஆகிறான். ஒரு தெய்வத்தை பார்த்து இன்னொரு தெய்வமே என்ன செய்ய போகுது, பயப்படுது. முதுகுக்கு பின்னாடி நின்று பயந்துட்டு போய் என்ன செய்யுது, சொல்லுது. கண்ணகியை பற்றி புகார் நகரத்தில் சின்ன சின்ன வார்த்தைகள் அல்லது சொற்றொடர்கள். அவள் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, புகார் நகரத்தில் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம்தான். உண்மையிலேயே கண்ணகி காதல் காவியம், களவியல் காவியம், கோவலனும் கண்ணகியும் எப்படியெல்லாம் இல்வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் அன்போடு இருந்தாங்கன்னு சொன்னால் அது வேற மாதிரி போயிருக்கும். இங்கே கண்ணகி தெய்வமாக்கப்பட போகிறாள், அதனால இங்கே களவியலுக்கு வேலை இல்லை. அவளுடைய இல்வாழ்க்கை இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ரொம்ப அழகா அங்கே பேசியிருப்பார். அப்படி கண்ணகி என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, நிறைய தியாகங்களை செஞ்சு வந்திருக்கா. இப்போ மதுரைக்கு வந்தாச்சு. கோவலன் கேட்குறேன், நான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டேன்ல, சே, இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் மதுரைக்கு வான்னு சொன்னவுட வந்துட்டியே, நான் உனக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன். சிறுமுது குறைவி வலுவெனும் பாரேன். சிறுமுது குறைவின்னு கண்ணகிக்கு இன்னொரு பேரு. அப்படின்னா என்ன தெரியுமா, சின்ன வயதிலேயே முதிர்ந்த அறிவு, சின்ன மெச்சூர்டான ஒரு பொண்ணு. வர்றா, ஒரு இடத்துல தங்குறா, கணவனுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறாங்க, அன்போடு பரிமாறுகிறார். ரொம்ப நாள் கழித்து கையால் தலைவாழை இறைத்து காய்கறிகளை சமைச்சு கொடுக்குறா. இந்த சாப்பிட போடுறதுல சமைக்கிறத விட பரிமாறுறதுல இருக்கக்கூடிய அன்பு தனி. பக்கத்தில் தான் இருக்கும் ரசம், ஆனால் வீட்டுக்காரர் என்ன செய்யுமாரு, ரசம் ஊற்று அப்படின்பார். அது எடுத்து அவர் ஊற்ற மாட்டார், அங்கே தான் இருக்குது. மனைவி மேலே அப்படி ஒரு அன்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்க்க முடியும்.
நீங்கள் ஒரு கலெக்ஷன் பண்ணி பாருங்கள். கணவன் மனைவியில் முதல்ல மனைவி இறந்துட்டா மேக்சிமம் பெரும்பாலும் 1 வருஷத்துக்குள்ளே கணவன் போயிடுவான். அவனால் தனிச்சு வாழக்கூடிய அந்த மனசு இருக்காது. உடம்பு தான் வலிமை உடையவன், ஆனால் மனது வந்து ரொம்ப மென்மையானது. ஆனால் கணவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மனைவி ரொம்ப காலம் வாழ்வான். என்ன காரணம்னா அவளால் என்ன செய்ய முடியும், உடல் மன வலிமை அப்படிப்பட்ட வலிமை. இதுதான் அந்த உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை பயங்கரமானது. சாப்பாடு போட்டு வெத்தலை தடவி கொடுக்குறா, சுண்ணாம்பு தடவி. அந்த வெத்தலை எப்படி செலக்ட் பண்ணுறா தெரியுமா? எந்த குத்தம் குறையும் இல்லாமல் கொழுந்து வெத்தலை எடுக்கிறா. மென் திரையல் அப்படின்ற கொழுந்து வெத்தலை எடுத்து அப்படியே சேலை தலைப்பில் அப்படி தொடச்சி அவனுக்கு கொடுக்குறான். கோவலனுக்கு கண்ணீராக வருது. 2 இடத்துலங்க மாதவி கண்ணகியை புகழ்கிறான். ஒன்று மனையரம்படுத்த கதையில் முதல் நாள் இரவில் மாசரு பொண்ணே, கரும்பே, தேனே, காசரு விரையே, அப்போ எதுக்கு புகழ்றான்னு தெரியும் எல்லாருக்கும். இன்னொரு இடத்துல புகழ்றாரு கோவலை. இந்த 2 இடத்துல தான் அவங்க ரொமான்ஸே இருக்கு. என்ன புகழ்றா தெரியுமா? கற்பின் கொழுந்தே, பொற்பின் செல்வி, உன் சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன். உன்னுடைய அழகான அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலம்புல ஒன்றை எனக்கு கொடு, நான் அதை போய் மாறி வருவேன்னா வித்துட்டு நான் வணிகத்திற்கு முதலாக போட போகிறேன் அப்படின்னு கேட்குறேன். கொடுத்துட்றேன், எந்த இதுவும் கொடுத்துட்றேன். இது ஒன்று தாண்டா இருக்குது, எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, அதுவும் வேணாமான்னு சொல்லல அவ. இந்தா வச்சுக்கோ. அப்படியே கொடுத்ததும் கோவலன் ஈருடல் ஓர் உயிராக கட்டி தழுவுறேன். காற்று கூட உள்ள போல 2 பேருக்கு இடையில அன்பு. ஒருங்குடன் தழுவிக்கொண்டு இங்கிட்டு கண்ணகி இருக்கானா, அவளுக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி அவன் முகம் இருக்கிறது. அப்படியே தப்பு பண்ணிட்டமே, அப்படியே கண்ணீர் ஒழுகுது. இதை மனைவி பார்த்து விட்டால் அவன் இன்னும் வருந்துவா. ஏன்னா மதுரையில் யாருமே கூட இல்லை. உளையோர் இல்லா ஒரு தனி கண்டு உள்ளகம் வெதும்பி அப்படின்றார். உளையோர்னா பக்கத்தில் அருகில் இருக்கவங்க யாருமே இல்லை. கண்ணகிக்கு புது இடம். அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்படுவாளே, நம்மளும் அழுதா வருத்தப்படுவாளேன்னு சொல்லி வறுபணி கறந்த கண்ணனாகி கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரை அப்படியே மறைச்சிக்கிட்டு, நான் என்ன செய்கிறேன், வித்துட்டு வருவேன், அதுவரை நீ காத்திரு. இதுதான் கோவலன் கண்ணகிட்ட சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை. ஆனால் என்னமோ செய்யுது, ஊழ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும்னு வள்ளுவர் ஊழ் அதிகாரத்தில் 10வது குறளில் சொல்லியிருக்கார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஊழை விட மிக வலிமையான ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. அப்படி நாம் ஏதாவது ஒன்று நினைச்சோம்னாலும் அங்கேயும் விதி முன்னாடி நிற்கும். அந்த வேலை தான் நடக்க போகுது. இப்போ போறேன், வல்லா நடையில் மருகில் செல்வோன்னு தளர்ந்த நடையோட அப்படியே ரோட்டில் போகிறேன். இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நடக்கிறது என்னங்கிறது பொற்கொல்லன் அவன் கொலை செய்யப்படுகிறான். வழக்குரை காதை கண்ணகி வாரா. என்ன சொன்னாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாண்டியனுடைய பெருமையை இங்கே தான் நம்ம பார்க்கணும். அவன் மாற்றி தீர்ப்பு வழங்கிட்டான், ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிட்டாங்கிறதெல்லாம் விடுங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவ ப்ரூவ் பண்ணோன்னே முதல்லலாம் என்ன செய்யறான்னா, முதல்ல வந்த உடனே கண்ணகி பாண்டியனை பார்த்து கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். ஒரு பேரரசன், ஒரு எம்பரர், வேற நாட்டிலேருந்து வந்திருக்க சாதாரண குடிமகள் நீ, மன்னனை பார்த்து அத்தனை பேர் இருக்கிறதுல கொஞ்சமாச்சு உனக்கு அறிவு இருக்கா? பொரியரு நெஞ்சத்து அப்படின்பார். தேராமண்ணா அறிவு இருக்கா அப்படின்னு. அதை பார்த்தெல்லாம் இப்பெல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கவுன்சிலர் சொன்னால் கூட அவ்வளோதான். நம்ம முதல் குடிமகன்
பாண்டியன்ட்ட போய் இப்படி பேசுகிறான்னா அவளுக்கு மன தைரியம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருந்தா? புகார்லாம் ஒன்றுமே செய்யலை, கம்முன்னு இருந்தா. இங்கே என்ன செய்கிறான்னா அறிவு கெட்டவனேன்றா. நீங்கள் கூட யோசிக்கலாம், இவ்வளவு தைரியம் இருக்கிறவ நேர கோவலன்ட்ட போய் சட்டையை பிடிச்சி அங்கே பேசினா அசிங்கம், இங்கே பேசினா புருஷனுக்கு அசிங்கம். இங்கே கணவனுக்காக அவ்வளவு வாதாட்டம். நீ சொல்ற அவன் சொல்றேன், கல்வனை கோரல் கடுங்கோல் இருக்கு. நீ சொல்றதுலாம் சரிதான்மா, ஆனா கல்வனை கோரல்ல என்ன தப்பு இருக்கு? நிரூபிக்கிறா. பாண்டியராக என் குலம் முதல் பிழைத்தது. இங்கெல்லாம் பாண்டியனுடைய இளங்கோ இங்கெல்லாம் நிற்கிறாரு. பாண்டியனுடைய பெருமை இங்கே உலகெங்கும் பரிசாற்றப்படுகிறது. நான் செய்த இந்த செயலால் பேர் முழுக்க என்னுடைய குலமுதல் பிழைத்தது. குலமுதல் பிழைத்ததுன்னா இது நாள் வரைக்கும் வழி வழியா வந்த என்னுடைய குலத்துக்கெல்லாம் என்னால் அவப்பெயர் அப்படின்ட்டு செத்துற. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றம், நீதி தேவனை வருத்துவார். வர்ற பாண்டிமதேவி கணவன் இறந்துட்டானா அவ்வளவுதான், அவ்வளோ வேற எதுவுமே நடக்கல. முதல்நிலை கற்பனையாங்க. கண்ணகிக்கே நம்ம புருஷன் செத்தது கூட நமக்கு இப்படி தோணலையே, நம்ம இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனா இது நினைச்சு செத்துட்டாலே அப்படின்னு சொல்லி அவன் மேல பெருமை கொள்கிறான் பாண்டிமதேவி. மூணு நிலை கற்பு சொல்றேன். முதல் நிலை கற்பு, இரண்டாம் நிலை கற்பு, மூணாம் நிலை கற்புன்னு. முதல் நிலை கற்புனா கேட்டதும் அப்படியே மாரடைச்சு போய் செத்து போறது அவ்வளவு. இரண்டாவது நிலை கற்பு என்ன செய்யறதுன்னா உடன்கட்டை ஏறும்போது சேர்ந்து கணவனுடைய சிதையோட சேர்ந்து இவரும் போறது. அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்ச நாள்ல இவளுக்கு விருப்பம் எல்லாம் தள்ளிட்டாங்க. மூணாவது நிலை கற்பு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, சாகல சட்டங்கள்லாம் வந்துருச்சு. ஆனா கணவனை நினைத்து 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 சாகிற வரைக்கும் அப்படியே இருந்தா. நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டா, நல்ல அணிகள் என்று உடுத்த மாட்டா, சாரி நல்ல சாரியை கட்ட மாட்டா. இப்படியே காலையில வேகமா இருந்திருக்கணும், ராத்திரி லேட்டா படுக்கணும், ஒரு நல்ல விசேஷத்துல முன்னாடி நிற்க முடியாது. அத்தனை கஷ்டங்களும் தாங்கி கொண்டு வாழ்ற பாத்தீங்களா. மூணாவது நிலை கற்பா. அவனே நினைத்து 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 உருகி என்னைய கேட்டா இந்த கற்பை தான் முதல்ல வைக்கணும். இதுதான் உண்மையான. இத ஒரு வரியில சொல்வாரு இளங்கோ, கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில் அப்படின்றாரு. இந்த வரைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா, அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் அழுதுகிட்டே இருக்கான். உறவினர்கள்லாம் கூட போய் என் பால் மாண்டாரும் மீண்டதில்லை, எங்களுக்கு நல்லா தெரியும் உன் வருத்தம்லாம், அழுகாது, நாங்க இருக்கோம், எங்களை தாயான்னு வச்சுக்கோம். சொல்லுமா, அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, டேய் நீ தான் மூத்தவன், நீ தான் குடும்பத்தை காப்பாற்றணும், அப்பா உனக்கு துணை இருப்பாரு, மட்டும் இல்லை எங்களை அப்பாவை நீ நினைச்சுக்கோ அப்படின்பாரு. அண்ணன் இறந்துட்டா சொல்லலாம், அக்கா இறந்துட்டா சொல்லலாம், யார் இறந்துட்டாலும் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத, என்னை அண்ணனா நினச்சிக்கோ, தம்பியை நினச்சிக்கோ, அக்காவை நினச்சிக்கோ, அம்மாவை நினச்சிக்கோ, அப்பாவை நினச்சிக்கோ. இப்போ கணவன் இறந்துட்டான், அவளுக்கு போய் என்னவென்று ஆறுதல் சொல்வது? இது சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். அப்போ அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, கணவனை இழந்தவருக்கு காட்டுவது நச்சினார்க்கினியே தன்னுடைய உரையில அவர் சொல்றாரு. கணவனை இறந்துட்டான், வாலி ரொம்ப அழகா சொல்றாரு, சிலப்பதிகாரத்தையே முடிச்சிருவார் 2 வரியில. இருமாதங்கிற ஒரு தலைப்புல கோவலனை பத்தி ஒரு அறிமுகம். புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான். சாதாரண வார்த்தைங்க, இது பொருள் புரிந்த இதெல்லாம் கிடையாது, வார்த்தையெல்லாம் கிடையாது. புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான். ஆஹா, நம்மளாம் ஏன் கவிஞராகிறது இப்பதான் தெரியும். அவ்வளவு அருமையா முடிச்சிட்டாரு. டோட்டல் சிலப்பதிகாரத்தின் மொத்தத்தை என்ன செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டாரு. இதுக்கு ரெண்டு வரிக்கு இடையில என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே ஒரு பகரமை மட்டும்தான், ஒரு பகரமை மட்டும்தான் வித்தியாசமே இல்லையா? சரி, அப்பேற்பட்ட அந்த கோவலன் என்ன செஞ்சுட்டான், இறந்துட்டான். இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டோம். இப்போ இளங்கோவடிகளை பார்த்துட்டு நிறைவு செஞ்சிடலாம். சாதாரண ஆள் கிடையாது. நம்ம முனைவர் அருளையா கூட
சொன்னார் ஔவையார்லையா கூட. சேரன் சொல்றதுக்கு எப்படிப்பட்டவன் தம்பி இளங்கோவடிகள். இங்க நிஜமாவே தம்பி இல்லைன்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க, நிறைய பேர் ஆய்வுகள்லாம் இருக்கு. நம்ம தம்பினே என்ன செஞ்சுருவோம் எடுத்துப்போம். கணியான் வந்து சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்னா, உன்னுடைய ஜாதகப்படி நீ தான் அரசாங்க அப்படின்னு. அவர் என்ன செய்யறன்னா, இல்லை இல்லை மரபுப்படி என்ன செய்யணும்னா அண்ணன் தான் ஆட்சி செய்யணும், என்னால் இந்த பிரச்சனை உலகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கணியான் கூற்றை பொய்யாக்குவதற்காகவே துறவரம் மேற்கொண்டார். அவ்வளவு வசதி வாய்ப்பு இளவரசை வந்து துறவு குழம்புன்றானா எவ்வளவு யாருக்கு மனசு வரும்? இங்கேதான் இளங்கோவடிகளுடைய இதயம் இருக்கிறது. வெளியே வந்தாரு, நாட்டை பார்த்தாரு. சேர சோழர் பாண்டியர் தமிழ் மூவேந்தர்கள், பேரென்னமோ சொல்லத்துல மூவேந்தர்கள் சொல்லி 3 பேரையும் ஒன்னா ஒத்துமையா இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், சேர சோழர் பாண்டியர்னு. ஆனா இவங்களுக்குள்ள நார சடனம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் பார்க்குறாரு. சே, இப்போ இருக்கும்போதே தமிழ்நாடு வந்து இந்த நம்ம உலகம் எப்படி இருக்கு, உலகளாவே இருக்கு. யாரும் முறை யாரும் கேளுங்கிற வார்த்தை ஐநா சில கட்டடத்தில் இருக்காங்க, தமிழனுடைய வார்த்தை உலகளாவே இருக்கு. 3 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு காப்பியத்தை கேட்கிறாரு. 3 பேரையும் தலைநகரத்தையும் கொண்டு வர்றாரு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3 பிரிவுகள் கொடுத்தாரு. 3 இதுலையும் நாட்டுடைய வளம், நகர்வலை வளம், ஒவ்வொரு நாட்டுடைய சிறப்பெல்லாம் சொல்றாரு. இவர் நினைச்சிருந்தா வஞ்சி காண்டத்தை சேர நாட்டினுடைய இதுல அவர் என்ன செஞ்சாருன்னா முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். புகார் காண்டத்துல இவர் நினைத்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, சேர வஞ்சி காண்டத்துக்கு வந்து நிறைய காதைகள் கொடுத்திருக்கலாம். புகாருக்கு 10 காதைகள், மதுரைக்கு 13 காதைகள், வஞ்சி காண்டத்துக்கு 7 காதைகள். தன்னை குறைச்சிக்கிறார். இவர் நினைத்திருந்தா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா 3 பேர்த்தையும் சேர்த்து தமிழ்நாடு ஆக்கணும்னு நினைக்கிறாரே தவிர சேர நாடு ஆக்கணும்னு நினைக்கிறாரு. எப்பேற்பட்ட உள்ளம்! அவரு சேர நாடுக்காரர், சமண சமயத்தை சார்ந்தவர். சிலப்பதிகாரம் தெரிஞ்ச அளவுக்கு மணிமேகலை நிறைய பேர் தெரியறதில்லை. ஏன் தெரியுமா? சிலப்பதிகாரம் ஒரு மத சமண சமய காப்பியமாக இருந்தாலுமே கூட ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காப்பியம். ஆனா மணிமேகலை பாருங்களேன், அப்படி இருக்காரு. பௌத்த மதத்தை பெருமையை தான் சொல்லுவோம், வாதிடுற மாதிரி இருக்கும். சண்டைய மதம் தான் பெருசு, அப்படி ஒரு வார்த்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. மதுரை போற வழியில திரிசூல பாதைன்னு, இந்த பாதை இப்படி போகும், இந்த பாதை இப்படி போகும், இந்த பாதை இங்கே திருமால் இருப்பாரு, அங்க சிவன் இருப்பாரு, இங்க வந்து அருகன் இருப்பாருன்னு ஒவ்வொன்றா வந்து கிராஸ் பண்ணி வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அருகனை தரிசிச்சுட்டு தான் இவங்க என்ன செய்வாங்க, கிளம்புவாங்க. அனைத்து சமயத்தையும் புகழ்வாரு, அனைத்து கலைகளையும் புகழ்வாரு. இளங்கோவடிகளுடைய இதயம் இங்கதான் இருக்கு, பரந்த ஒரு மனப்பான்மை. இன்னொரு விஷயங்கள் புதுமை, பல புதுமைகள் இருக்கு. இதுல தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நடுகள் வழக்கம். போரில் இறந்துபட்ட ஒரு வீரனுக்கு நடுகள் எடுக்கிறது வழக்கம். நீர்ப்படை அப்படின்னு சொல்லி ஒரு புறத்தினில ஒரு துறை இருக்கும். அப்படின்னா என்னன்னா, கல்லெடுத்து அதுக்கு நீராட்டி அதுக்கு சடங்குகள்லாம் செஞ்சு அதை வணங்குற மாதிரி இருக்கும். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆடவனுக்கு செய்யக்கூடிய வழக்கம். முதல்ல ஒரு பெண்ணுக்கு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அத்தனை சடங்குகளும் பக்காவா அழகா செஞ்சது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணைக்கு தான் முதல்ல என்ன செய்யறாரு, வைக்கிறார். சேரன் சொல்றாரு, கல்லை எடுத்து வந்து அதை என்னென்னமோ செஞ்சு அழகா பண்ணி அது வணங்குற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாரு, கொண்டு வந்துட்டார். இது ஒரு விஷயம். குடும்பத்தை, தமிழ் குடும்பம் எத்தனாவது நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2வது நூற்றாண்டுலேயே தமிழ் பண்பாடு நிலைத்திருக்கணும்னு கண்ணகி மூலமா சொல்றாரு. கண்ணகி சொல்றா, எனக்கு அந்தணர்களுக்கு, அறவோர்களுக்கு, பிராமணர் பார்ப்பனர்களுக்கு, இவங்களுக்கு தான் என்னால் என்ன செய்ய முடியலன்னா பணிவிடை செய்ய முடியல, விருந்தோம்பல் செய்ய முடியல. இது ஒண்ணுதான் கூட, மற்றபடி நீ வந்துருவேன்னு எனக்கு என்ன செய்யும் நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் நான் என்ன செய்யல, வருத்தம் இல்லை. உங்க அம்மா அப்பாலாம் வந்தாங்க, வந்துட்டு நீ சொன்னாங்க உனக்கு இந்த வயசுல இவ்வளவு கஷ்டம் இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி புன்முறுவல் பூத்தேன். அந்த புன்முறுவல் வந்து பொய்யானதுன்னு சொல்லி அவங்க நல்லா தெரிஞ்சுட்டு மனசு வந்துட்டு போனாங்க. அந்த பொய்யானதுங்கிறதுக்கு இளங்கோடிகள் ஒரு வார்த்தையை போடுவாரு, வாய் அன்முறுவல் அப்படின்னு. வாய் அன்முறுவல், முறுவல்னா சிரிப்பு, பல்லு தெரியுற மாதிரி சிரிக்கிறது இல்லை,
லேசாக ஒரு புன்னகை, அதில் தெரியுது அவள் கஷ்டம். பெற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பொய்யான சிரிப்பு. அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? வாயினா உங்களுக்கு என்ன தெரியும்? இது இன்னொரு மீனிங், வாயினா உண்மைன்னு தெரியும். இங்க உண்மை அல்லாத சிரிப்பு, வாய் அன்முருகன். இந்த வாய்க்கு ஏன் தெரியுமா வாய் பேர் வச்சுக்கா? இந்த உறுப்பு மூலமாக உண்மையை தான் பேசணும். அதனாலதான் உறுப்பு, அந்த உறுப்பு பேரே வாயின்னு பேர் வச்சிருக்கேன். பொய் பேசணும். ரொம்ப அழகா எங்களுடைய அந்த ஒரு வார்த்தையில கண்ணையுடைய கசத்தை பூரா சொல்லியிருப்பாரு. பெண்ணியவாதியினுடைய முதல் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணை. எப்படி நீ வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு செவிட்டில் அரைஞ்ச மாதிரி கண்ணை கோவலனை அரைஞ்ச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். சொல்லால் அடித்த சுந்தரி அப்படின்ற மாதிரி. என்ன வார்த்தை தெரியுமா? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்பாரு. போற்றா ஒழுக்கம், இதுக்கு மேல புருஷனை எடுத்து பேசின ஆளு சரித்திரமே இல்லை நம்மள அந்த காலத்துல. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிறதெல்லாம் கல்லானா இப்ப ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்குன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இப்ப காலமா அப்படி போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் கற்பு கரசியில் பார்த்துருக்கீங்களா? கற்பு கரசின்னு நம்ம வணங்குறோம்ல. யார் யாரெல்லாம் வணங்குறோம் தெரியுமா? சீதா வணங்குவோம், திரௌபதியை வணங்குவோம், அருந்ததியை வணங்குவோம், அப்புறம் அகலிகை தெரியல அவங்கள வணங்குவோம், நலாயினி தெரியல அவங்கள வணங்குவோம், தமயந்தி நல்லா தெரியும் அவங்கள வணங்குவோம். இந்த வரிசையில கண்ணையும் நீங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், முதல்ல கடைசி வரைக்கும் அழுதுட்டே இருப்பேன். பாவம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கொண்ட கொள்கையில் திண்ணிய நெஞ்சத்தோடு கடைசி வரைக்கும் இருந்து சாதிச்சனால்தான் இன்னைக்கு கையெழுத்து உரைசார் பத்தினியை அவர்கள் வணங்கப்படுவதற்கான காரணம் இதுதான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தெய்வமாக இருந்து, தெய்வமாக ஒரு மனித பிறவியாக இருந்து தெய்வமாக இருக்கிறத நேரடியாக பார்க்க முடியல. நம்ம சிலப்பதிகாரத்தில் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்படி நிறைய இளங்கோடிகள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவருடைய பறந்துபட்ட அந்த பார்வையை, ஒரு இளையத்தை நம்ம சிலப்பதிகாரத்தில் ரொம்ப அழகாக பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தை குறித்து மதுரையிலேயே பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல எனக்கு யாரை தெரியும்னா அம்மாவை தான் தெரியும், சோமசுந்தரி அம்மாவை தான். அதுவும் குரல் மூலமாக தான் எனக்கு தெரியும். அவங்க பேசுனாங்க. ஒரு சில இடர்பாடுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி கடைசியில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி எல்லாமே அமைப்பு முதல்ல பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் இளங்கோடிகளுடைய இதயம் கண்ணகியை பற்றி பேசுகிறோன்னா அது உண்மையிலே பேசுனா அனுபவம், நல்ல வயசு ஆனதுக்கப்புறம் அனுபவத்துக்கு அப்புறம் தான் இறைவனுடைய அமைப்பெல்லாம் நமக்கு புரிய வரும். இப்போதான் புரிய வராது. அது நீங்களும் என்ன செய்வீங்க, உணர்வீங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு எனக்கு உலக தமிழ் சங்கத்திற்கும் அவங்க தலைவருக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் ஜான்சி ராணி மற்றும் சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் யார் யார் வச்சிருந்தனாலும் அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிப்பதில் அப்பெரும் மகிழ்ச்சி. அருமையான உரை, ஒருமைப்பாட்டின் அடையாளம் சிலப்பதிகாரம். ஐயா சொன்னது போல சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களை, அந்த நாடுகளை குறித்த சிறப்புகளை நாம் சிலப்பதிகாரத்தில் முழுமையாக அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு என்ற அந்த பெயரை முன்மொழிந்தவர் இளங்கோடி. இலக்கியத்தில் அவர் தான் அந்த பெயர் சூட்டியிருக்கிறார், தமிழ்நாடு என்ற ஒரு பெயரை. மிக அருமையான உரை. 4 கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு, அதாவது மாதவி, கண்ணகி, கோவலன் இவர்களை படைத்த அந்த இளங்கோவடிகள் இப்படி அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த இதயத்தின் சாட்சியை மிக அழகாக எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இடையில் தடங்களாக மின்தடங்கள் இருந்தாலும் மனத்தடங்கள் இல்லை. அமைதியா சிலப்பதிகாரத்தை நம்ம உள்வாங்கணும் கூட. அந்த மின்சாரம் அமைதி காத்திருக்கலாம். மாணவர்கள் இப்ப அமைதி காக்க வேண்டியதில்லை. உங்களுடைய
ஐயா நல்லா பேசினாங்க, நான் கருத்து சொல்லணும், பாராட்ட விரும்புகிறவங்களும் பாராட்டணும். சரியா? மாணவர்கள் தொடங்கலாமா? நீங்கள் எந்திரிக்கலைன்னொன்னே மின்சாரமே பயந்துச்சு. எதனாலும் சொல்லலாம். நீங்கள் சிறப்பாக பேசுனீங்கன்னு அவங்கள உங்கள் மனமார பாராட்டுங்க. தமிழறிஞர் பெருமக்களும் தங்கள் கருத்துரை இருந்தால் சொல்லலாம். இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலும் இதயம் ஒன்றும் செய்யாது, மூளையை தான் மாற்ற முடியாது. அதனால் தலைப்பை கொஞ்சம் யோசிங்க. தமிழை விளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒழியுமுள் புதுமலரே. என் வணக்கம். அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் வாசுகி நல்காந்தி, முனைவர். தமிழில் ஒரு நல்ல பழமொழி உண்டு, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாதன்னு. சார் தான் பேச்சாளர்னு தெரியாமல் நான் மூரா சார்கிட்ட வந்து சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தேன். அதை குறிப்பிட்டார். ரகசியம் ஒன்றும் கிடையாது, நல்லா தமிழ் இருந்தவர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். சார் தான் பேச்சாளர்ன்றது எனக்கு அப்போ தெரியல. ஆனால் ரொம்ப அருமையாக பேசினீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மாணவர்களுக்கு வந்து நல்ல பேராசிரியர்கள் இப்போ சிறப்பாக இருக்காங்க கல்லூரிகளில் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் வந்து இதனான் இவன் முடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் வந்து பொருத்தமான ஒரு குரல் தான். உங்களை தேர்ந்தெடுத்து அழைத்த சோமசுந்தரி, ஜான்சி ராணி இவர்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம புகழ்ந்தாலுமே எந்த புகழுக்கும் மயங்க மாட்டாங்க. நான் ரொம்ப அருமையாக பேசணும். இங்கே தமிழ் அப்படின்னா வாய்ப்பு கொடுக்கலன்றதுல சொல்கிறீங்க. வாய்ப்பு கொட்டி கிடக்கிறதுப்பா. வரங்கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தொங்கினேன், அதுக்கப்புறம் ஏங்கினேன் கிடையாது. என்னுடைய வாய்ப்புகள் தமிழகம் முழுக்க எனக்கு இருக்கின்றது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்படி பேசினா நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை நான் விரும்பலை. அப்படி கேட்டு பெறுவது வாய்ப்பல்ல, கேளாமல் தருவது தான் உங்களுடைய புகழ். ரொம்ப அருமையான ஒரு பேராசிரியர் கூட்டிகிட்டு வந்தீங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு இது, கற்புக்கு அரசியல் வரிசை சொன்னீங்க. அதே மாதிரி ஆண்கள் ஏதாவது ஒரு வரிசை இருந்தால் சொல்லுங்கள். இந்த இரு மாதரை சிந்தையாலும் தொடர்ந்து ராமர் சொல்லியிருக்காரு. ராமன் முதல்ல வரிசையில் வடநாடு பேசி முடிங்க, நான் சொல்கிறேன். நான் இப்போ கணவர்கள் வந்து 3வது மாடியிலேருந்து மிக சீக்கிரமாக மனைவி கீழே அனுப்பிடுறாங்க. மனைவிகளையும் சொல்லக்கூடாது, எங்கேயாவது மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கணும்னா யோசித்து தான் பிடிக்க வேண்டியிருக்குது. கால நடப்பு அப்படி இருக்கின்றது. இருந்தாலும் நல்ல பண்பாட்டை, நல்ல அறிவுரைகளை அருமையான மாணவர்கள், இந்த அன்னை ஃபாத்திமா கல்லூரி மாணவர்களும் அந்த துறை தலைவர் திரு முனியாண்டி அவர்களும் ரொம்ப பொறுமையாக நம்ம அருமையான மாணவர்களை கூப்பிட்டு வருவாங்க, அமைதியாக இருப்பாங்க. உங்கள் கல்லூரி மாணவர்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. தொண்டு செய்வாய், ஒண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் தொடித்தெழுந்தே என்ற பாரதாசன் வரிகளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி பாலாஜி. சரி, அம்மாவுடைய கருத்துக்கு நானும் சொல்லணும். நான் உட்காந்துருந்தேன், அம்மா பேசினாங்க. நல்லா பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு தரலேன்னு சொன்னோன்னு போச்சுடா நம்ம மாட்டிக்கிட்டோம் போல், என்ன பேச போகிறோமோ என்னமோ ஏதோ சிறப்பாக அமையணுமேன்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மாணவர்களை பற்றி சொன்னீங்க, நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு. நம்ம மாணவர்கள் மிகவும் புத்திசாலியானவர்கள். பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் சொல்லுவான், யானோ அரசன் யானே கழ்வன் அப்படின்னு. அவன் வித்தியாசமாக சிந்திக்கிறான். அவன் வாட்ஸ்அப்பு எல்லாமே தமிழ் ஆங்கிலத்தில் கலந்து எழுதுறானா, இது எப்படா புரிஞ்சுக்கிட்டேன்னா, யான் நோ அரசன் யான் ஏ கல்வன்.
அவன் எப்படி அழகா அவனுக்கு தெரிஞ்ச வழியில் நான் வந்து அரசன் இல்லை 1ஆம் நம்பர் கல்வேன் அப்படின்னு தன்னைத்தானே என்ன செய்கிறான்னா ஒத்துக்கிறேன். அப்புறம் அடுத்து வந்து ஆண்கள் வரிசையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் முதல் ராமனை சொல்லுவோம். நம்ம ராமே ஏகபத்தினி வரதேன், அவதாரமே அதுக்கு தான் எடுத்திருக்கான். பெருமாளை பெற்றவர் தசரதன் இல்லையா? அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு புது கவிஞர், ராமே ஏகபத்தினி வருதேன், தசரதன் ஏகப்பட்ட பத்தினி வருதேன் அப்படின்றார். நமக்கு அது ஏதோ ஒரு தத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 60,000 மனைவியருங்கிறது ஒரு தத்துவம் இருக்கலாம். ஆனால் நமக்கு கண் கூடாவே ராமனுக்கு பிரச்சனையே இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்களை திருமணம் முடிச்சனால தானே. கோசலை, சுமித்திர, கைகை, அதுதான் அழகாக உள்வாங்கிட்டு சொல்கிறாரு. ராமே ஏகபத்தினி வருதேன், அவங்க அப்பா தசரதன் ஏகப்பட்ட பத்தினி வருதேன் அப்படின்றார். பிரச்சனை இன்னொரு கற்புக்கரசன் யாருன்னு கேட்டால், இந்த வார்த்தையே வித்தியாசம். அது பெண்பாளுக்கு மட்டும்தான் இருந்தது கற்புக்கரசின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு கற்புக்கரசன் யாருன்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ராவணன். இன்னொரு ஹைக்கூ எழுதுறாரு ஒருத்தர், 2 ஆண்டுகள் ராவணன் கட்டி காத்த கற்பினை, 2 ஆண்டுகள் ராவணன் கட்டி காத்த கற்பினை 2 நிமிடத்தில் தீக்கிரையாக்கினான் ராமன். அப்படி யாரு? ராவணன் கற்பை கட்டி காத்தானா? சரி, அந்த மாதிரி நம்ம விரல் விட்டு தான் என்ன வேண்டியிருக்கு. சரியா? ரைட்டு. நன்றி. சொல்லுங்க ஐயா. நீங்கள் உட்காருங்க, ஏன்னா நான் உட்காந்துக்கிற வசதியாக இருக்கு. இல்லை, தலைப்புக்குள்ளே இருக்கலாம், நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த வரிசைப்படுத்துதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு என்னுடைய கருத்து. நம்மளே முன்னிலைப்படுத்தாமலே பேசுவோம். என் பேர் தியாகராஜன், ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர். அவ்வளோ. கிபி 5ஆவது நூற்றாண்டில் இயற்றப்பட்ட இந்த காப்பியம் நினைக்கிறேன், 2 அல்லது 3 அந்த விவாதம் இருக்குது. கிபி காலங்கள் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். சிலப்பதிகாரத்தை பொறுத்த மட்டும் எனக்கு நான் 7ஆம் வகுப்பில் என்னுடைய ஆசிரியர் இதை போதித்த பொழுது வகுப்புலேயே எனக்கு பல கேள்விகள் எழும்பியது. அதுக்கு இன்றைக்கி தமிழ் சங்கம்னாலே விவாதம் தானே. அதுவும் நீங்கள் மாற்று கருத்து விவாதங்கள்னு சொன்னீங்க. நான் மாற்று கருத்தில் இல்லை, எனக்கு சில ஐயப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று, அன்றைக்கு இருந்த பெண்களுடைய நிலைமையை அவர் சித்தரித்து காட்டியிருக்கிறார். வந்துட்டியா, இன்னொரு சிலம்பு வேணுமா, வாங்கிக்க போ அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பெண்களை, பெண்ணடிமைத்தனத்தை தான் இளங்கோவடிகள் அழகாக சித்தரித்து காமித்திருக்கிறார். அன்று நிலவிய எனக்கு தோன்றிய கருத்து, நீங்கள் மாற்று கருத்து இருந்தால் அது சொல்லுங்கன்னு சொன்னீங்க. எனக்கு இளங்கோவடிகள் மேல் சில நிறைய வருத்தங்கள் இருக்கிறது. அவர் இயற்றிய அந்த காப்பியத்தின் மேலே எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது. பரவாயில்ல, டேக் ஒன் மோர், இந்த இதை எடுத்துகிட்டு போய் ஹேவ் ஃபன் வித் மாதவி, சந்தோஷமாக இருந்துட்டு வா அப்படின்னு அனுப்பியாக எழுதியிருக்கிறார். அது வந்து அந்த காலத்தில் இருந்த பெண்கள் நடத்தப்பட்ட விதத்தை அவர் பிரதிபலிக்கிறாருங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் அவர் மேல் குற்றம் இல்லை, அந்த காலத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை அவ்வாறு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு அப்போ இருந்து அந்த சந்தேகம் இருக்குது. சரி, போனாங்க, வந்தாங்க, மதுரைக்கு வந்துட்டாங்க, ரைட்டு. ஷி ப்ரூவ்டு, அறிவில்லாத மன்னரே, இந்த மாதிரி என் கணவனை கொண்டு விட்ட அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த புகாரை பொய்ப்பிக்கிறாங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் கீழே விழுந்து இறந்து போனார். இந்த கேள்வி நான் 7ஆம் வகுப்பில் கேட்டுட்டேன். இப்போ 70 வயசுலேயும் கேட்குறேன் நான். அப்போ இருந்தே எனக்கு இந்த சந்தேகம் சரியாகவே தீர்க்கப்படவில்லை. இந்த பிரச்சனை என்பது கண்ணகிக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இடையிலே உள்ள பிரச்சனை. ஒத்துக்கிட்டான், தப்பு பண்ணிட்டேன், விழுந்து செத்து போனான். ஹஸ்பண்டும் இறந்து போனால் ஒய்ஃப் இறந்து போகிறதுங்கிறது நீங்கள் சதின்னு சொன்னீங்களோ, பட் ஹார்ட் வீக்காக இருந்திருக்கும். அந்த மாதிரி அதிர்ச்சியில் இறந்து போயிட்டாங்க, மூர்ச்சையாகி இறந்து போயிட்டாங்க. அது இயற்கையின் விதி. ரைட்டு. இதுக்கப்புறமும் ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வேணாமா கண்ணகிக்கு? அவர் படைத்த கண்ணகியை பற்றி பேசலை, அந்த இளங்கோவடிகளை பற்றி பேசுகிறேன். அந்த காப்பியத்தை தெடுக்கும்போது இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது அவருக்கு இல்லாமல் இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னென்னா, போய் எதுக்கு, ஏன் ஒரு தப்பும் பண்ணாத எங்கள் தாத்தா பாட்டி எரிச்சிட்டு போனாங்க? சரி, இன் நோ வே மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அசாசினேஷன் ஆஃப் கோவலன். கோவலன் கொல்லப்பட்டதற்கு எந்த வகையிலும் என் தாத்தாவும் பாட்டியும்
இந்த மதுரையில் வாழ்ந்த என் தாத்தா பாட்டிகளும் முப்பாட்டர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இளங்கோவடிகளுடைய சிந்தனையிலே சில சிதறல் இருக்கிறதுன்னு நான் உணர்றேன். போற்றி துதிக்கிறோம் பாராட்டுறோங்கிறதெல்லாம் ஒன்று. அவர் உணர்ச்சி வசத்தை அப்படி கொண்டு போய் பீக்கு கொண்டு போகிறாரு அந்த கிளைமேக்ஸை. எதுக்கு அதுலேயும் சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாரு. நோபல் லேடிஸ், அதாவது மாண்பிற்குரிய பெண்கள். அப்போ மற்ற பெண்கள் பசு. அப்போ அவருடைய சிந்தனையிலேயே ஏதோ ஒரு இப்போ நம்ம பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அது அவர் மைண்டிலே இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே 5வது நூற்றாண்டுலேயே அவருக்கு இருந்திருக்குது. பசுவை விட்டுருங்கிறாரு. இப்பயும் பசு தானே பெரிய பிரச்சனையாக இருக்குது. பசுவை விட்டுருங்கிறாரு, வயசானவங்களை விட்டுருங்கிறாரு. சரி, அந்தணர்களை விட்டுருங்கிறாங்க அந்த அம்மா. அந்த அம்மா மூலமாக சொல்கிறாரு, எனக்கு இளங்கோவடிகளவே சரியாக புரிஞ்சுக்க முடியல, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. இவருடைய சிந்தனை என்ன? ஒரு பெண்ணடிமைத்தனத்தை உருவாக்கியிருக்காரு, ஒரு பெண்ணடிமைத்தனத்தை போற்றி இருக்கிறாரு. அந்த அடிமையாக இருந்த பெண், பேச முடியாமல் இருந்த பெண்ணை பின்பு பேசும்படியான பெண்ணாக மாற்றி கொண்டு வந்து ஒரு மன்னரை போராடுறாங்க. அது தப்பு கிடையாது. அதோடு நிறுத்திக்காமல் என்னுடைய மூதாதையர்கள் இந்த மதுரையில், அதில் சில எக்ஸாம்ஷன், அந்தணர்களை விட்டு பசுவை விட்டு மற்றவனை பூரா எரிச்சு கொண்டு விடுன்னா, அங்கே அவருடைய சிந்தனையிலே கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த கோளாறு இன்றைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பிரச்சனை, இன்னைக்கு வரைக்கும் அதாங்க இந்திய அரசியலே அதானாங்க பிரச்சனை. இன்றைக்கி 2 பேர் தானே முக்கியமாக இருக்காங்க, அதுவும் அவனும். அதானே இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. அப்போ இவர் இயக்கியவருக்கு இடையே சிந்தனையிலே நீ அவருடைய மூளையை தான் பேசணும்னு சொல்லி தலைவர் சொன்னார் நினைக்கிறேன், நண்பர் சொன்னார். மூளையா இதயமா ரெண்டுலேயுமே கோளாறு இருந்திருக்குங்க தான். இளங்கோவடிகள்கிட்டே கண்ணகி பாவம், அது ஏற்றப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். அது வரலாறு நிரூபிக்கப்பட்டிருக்காங்கிறது அதுலேயும் அது ரைட் இருக்கட்டும். ரைட் இருக்கு, 2 கருத்து இருக்கு, ஏற்றுக்கொள்வோம், அதே வச்சுக்குவோம். ஏன் இளங்கோவடிகள் இப்படி சிந்திச்சார்? ஏன் அதை முடிக்கிறப்ப பழி வாங்கிட்டா முடிஞ்சிருச்சு, அதோட போக வேண்டியதானே? ஏன் அதில் 2 எக்ஸம்ஷன்ஸ் என்ன? மாடு, அந்தணர்கள், இவங்களை விட்டுருங்க, மற்றவங்களை மற்ற எல்லாரும் எரிச்சிருந்தா ஏன் தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க? இந்த விஷயத்திற்கும் என் மூதாதையர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அவர்களை ஏன் எரித்ததாக ஒரு காப்பியத்தை இளங்கோவடிகள் இயற்றினார் என்ற சந்தேகம் எனக்கு, இந்த கோபம் எனக்கும் கோபம் இருக்கிறது. அது சிறு வயதிலேருந்து இருக்கிறது. இன்றைக்கி அது ஏன்னா சங்கம்ன்ற இடத்துல நம்ம விவாதிக்கிற இடம் தானே. அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் மாற்றுக்கிறது கேட்டனால நான் சொல்லிட்டேன். அது எனக்கு அதில் வருத்தம் இருக்குது, இளங்கோவடிகள் மேல் நான் வருத்தம் இருக்குன்றதை இதை 21வது நூற்றாண்டில் நடந்த 5வது நூற்றாண்டு காப்பியத்திற்கு 21வது நூற்றாண்டில் இந்த இடத்திலிருந்து அவர் மீது நான் வருத்தம் தெரிவிக்கின்றேன். நன்றி. ஐயா சில வருத்தங்களை தெரிவித்தார். ஒன்று என்ன அப்படின்னா, பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறத சொன்னார். பெண்ணடிமைத்தனம்ங்கிற ஒரு யோசனையே நமக்கு இந்த காலத்தை வச்சு தான் நம்ம யோசிக்கிறோம். இந்த காலத்தை வச்சு தான் யோசிக்கிறோமே. அந்த காலத்தில் பெண்ணடிமையாக இருக்கிறதெல்லாம் பற்றியும் யோசிக்கலை. கணவனுக்கு பணிவிடை செய்கிறது, கணவனுக்கு சரின்னு போகிறது, இதை தான் பெண்கள் பெருமையாக இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு துறையாக வளர்ந்ததுனால ஏற்று கேள்வி கேட்கணும் அப்படின்னு. அப்படியும் கண்ணகி என்ன செஞ்சுருக்கா? ஏற்று கேள்வி கேட்டிருக்கா. தைரியமாக கணவனை போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், நீ மற்றதற்கெல்லாம் நான் வருத்தம் படலையா, நீ இப்படி செஞ்சது பெரிய தப்புங்கிற மாதிரி தான் சொன்னார். ஒன்று அது அடிமைத்தனம்னு அவங்க நினைக்கல, அதை பெருமையாக நினச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த கால சூழல் பார்க்கணும். 2வது, மாணவர்களாக 7ஆம் வகுப்புலேருந்து இந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குதுன்னு ஐயா சொன்னார். ஐயாவுக்கு மட்டும் இல்லை, பல மாணவர்கள் அவங்க தமிழாசிரியர்கள் இதை தான் கேட்டிருக்காங்க. மாணவர் பிரதிநிதியாக தங்களை நான் பார்க்கிறேன். நானுமே அதை தான் நினச்சிருப்பேன் இல்லையா? ஏன் இப்படி அப்படின்னு நம்ம புறத்திணையில் பார்த்துருப்போம். போர் சண்டையிடும்போது என்ன செய்யணும்னா, ஒரு சில போர் தர்மங்கள் வச்சுருப்போம். வயசானவங்க அல்லது பெண்கள் அல்லது பயந்தவங்க, கோழையாக இருக்கிறவங்க, உடல் சரியில்லாதவங்க, இவங்கெல்லாம் நோயுடையவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் விளைவிக்கோங்க, அவங்கள யாருமே துன்புறுத்தாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி இவளுக்கு கோபம் கொஞ்சம் கூட குறையல.
கண்ணகிக்கு வந்து குறையல. அவர் மதுரைக்காரருங்கிறதுல ஒரு ஊர் மேலே இருக்கக்கூடிய பற்றில் சார் பேசுகிறார், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இருக்கு நீங்கள் நான் முழுமையாக உங்களுடைய வருத்தத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன். சரியா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவேங்கிற மாதிரி இப்படி ஒரு இது என் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க, என்னுடைய உறவினர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருடைய வெளியூரில் வந்து நம்ம ஊரில் ஒருத்தர் இறந்துட்டா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு நாட்டில் போய் ஒரு கேஸ் இப்படி ஆச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் இல்லையா? இங்கே நியாயமே இல்லைங்கிற மாதிரி உணர்றான். பாண்டியன் வந்து ஆராயாமல் அறிவிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் ஏன் அந்த மாதிரி சூழலில் அறிவித்தான் அப்படின்னா, அவனுக்கு பிரச்சனையே வேறு. நடனம் ஆடிக்கொண்டு இருக்கும்போது அவ கூட வந்திருந்த மனைவி என்ன செஞ்சிட்டா, இவன் சொன்மா சண்டை நல்லா ஆடுறாள் அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டா, தலைவலி வந்துருச்சு. இந்த தலைவலி காரணமும் அவளுக்கு தெரியும், கண்டிப்பாக பாண்டிய மன்னன் தெரியும். நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடியே மன்னன் போகிறேன், ஐயோ கோச்சிக்கிட்டாலே நம்ம போய் 1 வாரம் 10 நாள் ஆகுமே இவளை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி போகிற நேரம் பார்த்து விதி விளையாடுது. பொற்கொலை என்ன செஞ்சிட்டான், வந்து இதான் சரியான நேரம் சொல்லிட்டேன். அவனுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை தவிர அந்த பிரச்சனை தெரியல. இப்படி ஒரு மன்னன் ஆராயாமல் தப்பு வழங்கிட்டேன்னு தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி தான் பயங்கர கோபம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், மேபி மதுரையில் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என் தீ வந்து எரிக்கட்டும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார். சரியாக இருக்கிறவங்க, நியாயத்தோடு இருக்கிறவங்கள என்னுடைய இந்த தீ வந்து என்ன செய்யாது, எரிக்காது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். யாருன்னா புயல்நிதின்னு ஒருத்தர் தமிழ் ஆசிரியர் அவர் இருக்கிறாரு. அவர் எனக்கு, நானும் இதே மாதிரி எங்கள் வகுப்புலையும் கேட்டோம். அவர் சொன்னார், இருந்தாலும் இளங்கோவடிகள் இப்படி ஒட்டுமொத்தமாக ஊரை எரிக்கலாமா அப்படின்ற கேள்வி இன்றைக்கும் விவாதத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் விவாதம் எப்படின்னா, ராமே வாலியை கொன்னது இன்றைக்கும் விவாதமாக இருக்கிறது. ராமே வாலியை கொன்னது ஒரு கடவுள் அவதாரம், அவனை நீ எப்படி கொல்லணும், நேருக்கு நேரம் நிற்கணும்ல. அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னார், அது எங்கள் வாத்தியார் தான் சொன்னார். எப்பா போலீஸு ஒரு திருடன் அந்த ரோட்டில் செயின் அத்துட்டு ஒருத்தன் போகிறேன், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் வண்டியில். இப்போ விதி எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த போலீஸ்காரனும் 40 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் 40 கீழே போனார்னா அவன் 60 போயிட்டு இருக்கான், அவனை எப்படி பிடிக்கிறது? அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அவனே மிஞ்சிடான், அவனையும் மிஞ்சி 80 போனால் தான் அவனை பிடிக்க முடியும். அப்போ விதி மீறல் அங்கே என்ன செய்யுது, நடக்குது. அதனால் வந்து தவறு செய்தவர்களை தண்டிப்பதில் ஒன்றும் தவறே இல்லை. அப்போ ராம செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய இதில் தெரியுது, அவருடைய நெஞ்சம் ஏறி இறங்குகிறது, பெருமூச்செல்லாம் பார்க்குறேன். அவருக்கு இன்னும் சரியான விடை அவர் கிடைக்கல. அதுதான் சிலப்பதிகாரம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன செஞ்சுட்ருக்கோம், டீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு படைப்பு அப்படியே பேசி நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா அதோட முடிஞ்சிடும். அதை பற்றி எப்பப்பெல்லாம் விமர்சனம் எழுதோ அந்த படைப்பு காலம் காலமாக வாழும் என்பதில் ஐயப்பாடில்லை. ஏதோ சொல்லியிருக்கேன், அது எப்படின்னு பார்க்கணும். ஐயா வணக்கம், என்னுடைய பேர் ரெவரண்ட் ஞான ஆனந்தராஜ், சிஎஸ்ஐ சர்ச் பாஸ்டர் நான். அதாவது கண்ணகி கனல் கொண்டு கடைசியாக எடுத்த ஆயுதம் தன்னுடைய காலனின்னு செருப்புன்னு எடுத்துக்கிறாருங்க. அதையே அவ எடுக்கிறார். கணவனுக்காக அவர் புறப்படுறார். அவளுக்கு கடைசியாக தன் கணவன் உண்மை உள்ளவன் என்பதை நிரூபிப்பதற்காக, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒரு அரசையே அல்லோலப்படுத்துவதற்காக மதுரையை எரிக்க வேண்டும் என்று கருதி அவருடைய உள்ளத்தில் அனல். அவள் கடைசியாக அந்த சிலம்பை ஆயுதமாக எடுத்து அவள் புறப்பட்டாள். கடை சிலம்பு ஏந்தி அவள் வந்த காரணத்தில் அந்த கடைச்சிலம்புன்னு சொல்கிறோம், கடைச்சனேந்தல்னு சொல்கிறோம். அங்கே தான் அந்த அம்மாவனுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் கோவலனும் கண்ணகியும் தங்கியிருந்தாங்க. ஆகவே அங்கிருந்து சிலம்பை எடுத்து கொண்டு வந்ததால் அந்த இடத்துக்கு பேர் கடைச்சனேந்தல். அதே போல் கோவலனை வெட்டி கொன்னாங்க இல்லையா? அப்படி வெட்டி கொன்ற இடம் வந்து டிவிஎஸ் நகரில் இருக்குது.
கோவலன் பொட்டல்னு சொல்லுவாங்க, இங்கே காந்தி பொட்டல்னு சொல்கிற மாதிரி. இல்லை, இன்னும் கூட அந்த இடம் ரத்த கரையோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை, நம்பிக்கை இருக்குது. அது நாய் நக்கிட்டு போயிருக்கு நேரம். அப்படியெல்லாம் இல்லை, நாய் விடுவேன், அது அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு ஒரு கற்பனை தானே ஒழிய மற்றபடி அப்படி இல்லை. ஆகவே இரண்டுக்கும் வரலாறு கூறுகிற ஒரு இடம் இருக்கிறது. அது இங்கே நாம் இந்த மதுரை மண்ணில் நடந்த நிகழ்ச்சியில் அதை சொல்லாமல் இருந்தால் இந்த கருத்துக்கள் எல்லாம் செல்லாமல் போய்விடும். நன்றி. சிலப்பதிகாரம் உண்மையிலே நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு மதுரையில் நிறைய எச்சங்கள் இருக்குது. இந்த கோவலன் பொட்டல், கடைச்செனேந்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு உண்மை காப்பியம் அப்படிங்கிறதுக்கு சான்று இருக்குது. ஐயா ஒரு புதிய தகவலை சொன்னார், அவருக்கும் மகிழ்ச்சி, நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், என்னுடைய பெயர் முனைவர் சப்ரா பிபி அல்லமீன். நான் காந்தி அருங்காட்சியகத்தில் காந்திய பணிகள் செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் உலக திருக்குறள் பேரவையில் நிறைய இலக்கிய பணிகள் செய்கிறோம். பொதுவாக இன்றைக்கி ரொம்ப நான் வந்து பிறந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஏன்னா நம்மளுடைய இயக்குனராக பொறுப்பேற்றக்கூடிய பர்வீன் சுல்தானா மேடத்தினுடைய ஒரு வருகை ரொம்ப காலையிலேருந்து ஒரே எக்ஸைட்டாக இருந்தோன்னு சொல்லணும், நேற்றுலேருந்தே. ஸோ அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்களோட எல்லாருக்கும் நான் பரிமாறிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய உரை இந்த தமிழுக்கு கிடைத்த பெரிய வெகுமதியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் வந்து அவங்கள ஆற்றுப்படுத்தி இவ்வளோ தூரம் வளர்த்தி இருக்குது. அதற்கு அவங்க வந்து ஒரு சாட்சியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இளங்கோவடிகளினுடைய இதை பேசும் பொழுது பெண்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் அவங்க வந்து அந்த சமையலறை, படுக்கையறை அந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தாங்கங்கிறத வற்புறுத்தி சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படிலாம் சொல்ல முடியல. நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க, கணவனை இன்னும் மதிக்காத மாதிரியெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு சொல்லி எல்லோரும் நகைச்சுவையாக அதை எல்லோரும் சிரித்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க சார். கணவனுக்குன்னு ஒரு இடம் எல்லார் மனசுலையும் இருக்குங்க சார். அந்த கணவன் தன்னை வந்து வழிப்படுத்தி நடத்தி செல்லக்கூடிய ஒரு அளவீடு வந்து சில இடங்களில் கம்மியாக இருக்கும், சில இடங்களில் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்து சுதந்திரத்தை வந்து அதிகமாக எடுத்துக்க முடியும். ஏன்னா ஆணுக்கு பெண் துணை. ஸோ இருவருடைய நிலையையும் இந்த நம்மளுடைய சிலப்பதிகாரத்துலேயுமே சொல்லலாம். ஏன்னா கோவலன் வந்து ஒருவேளை அன்றைய பெண்மணியாக இல்லாமல் கண்ணகி இன்றைய பெண்மணியாக இருந்த நடக்கிறதே வேறு, என்னை விட்டு நீ எப்படி அடுத்தால சைட் அடிக்கலான்னு கேட்குற அளவுக்கு இருக்கலாம். பட் அப்படி இல்லை. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு குடும்பத்தினுடைய சார்பில் வளர்ந்த பொண்ணு. இவங்க அப்படி இல்லை. அதனால தான் அன்னைக்கு வந்து அந்த நிலைமை இருக்குது. ஆனால் இன்றைய நிலையில் எல்லா கணவர்களும் தன்னுடைய மனைவியை தான் சார் அதிகமாக நேசிக்கிறாங்க, பிற பெண்களோட நட்பாக பழகிறாங்க. அந்த பழகும் பொழுது ஒரு அன்பு வருது, அவ்வளோதான். அதுக்கு வந்து அந்த அன்புங்கிறது கடல் அலையை போன்றது தான். கடல் அலைகள் எப்போவெல்லாம் வந்து தனக்கு அந்த கடலினுடைய கரையை தொடணும்னு நினைக்குதோ அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த நட்புக்குரிய ஒரு வட்டங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த தமிழ் கூடல் வந்து மிகவும் பெரிய உந்துதல் சக்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இளங்கோவடிகளினுடைய சொற்றொடர்களை நீங்கள் ரொம்ப ஒரு கவித்துவமாக அதை சொல்லி மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு கவிநயத்தையும் பதிந்து நம்மளுடைய மதுரை மென்மேலும் அந்த தீக்கரையை ஆக்கப்பட்ட மதுரையாக சொல்லப்பட்டாலும் அதில் உள்ள முன்னோர்கள் எல்லாம் இன்று வரை அதை வந்து ரொம்ப மனசில் ஒரு தழும்பாக எடுத்திருந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த மதுரை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கலாச்சாரத்தால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது இல்லாமல் நுண்பொருள்களை எல்லாம் வசதிப்படுத்தி அதில் வளர்ந்துருக்கு. மனித மக்களை நிறைய வந்து உருவாக்கி நிறைய ஆண்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் மிகப்பெரிய இலட்சிய நோக்குடையவர்களாகவும் ஆய்வாளர்களாகவும் இது உருவாக்கியிருக்குங்க. அதான் என்னுடைய கருத்துன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி. ரொம்ப அழகாக அம்மா சொன்னாங்க இன்றைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே கண்ணகி அன்னைக்கு சொன்னா, நான் வந்து இப்படி உனக்கு கெடுதல் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. அதுக்கு கண்ணகி என்ன சொல்கிறா, அதெல்லாம் உன்னுடைய விருப்பம், நான் அதில் தலையிடலைன்னா. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், விருந்தோம்பல் செய்ய முடியல. கணவனோடு இருக்கும்போது விருந்தோம்பல் செஞ்சால் தான் அது இல்லறத்துக்கு அழகு. நீ கணவன் இல்லாத பெரித ஒரு ஆடவனை வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு போட்டால் சமுதாயம் என்ன பேசும்? அந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு. அந்த கடமை என்னால் ஒன்றும் செய்ய முடியல. மற்றபடி நீ உன்னுடைய ரசிப்புத்தன்மை, உன்னுடைய கலையை ரசிக்கிறது, அதெல்லாம் உன் விருப்பம், நான் தலையிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணகி சொல்லியிருக்கா. ரொம்ப அழகாக இன்றைய சூழலை ரொம்ப அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க. நன்றி. வணக்கம் சார். நான் ப்ரொஃபஸர் கோபாலகிருஷ்ணன் ப்ளஸ் அட்வொகேட்டாக இருக்கேன். அதாவது பார்த்தேன் பிரமாதமாக பேசுனீங்க. ஃபஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் இப்போ தமிழில் ஸ்டூடெண்ட் எல்லாருமே சார், என்னுடைய ரொம்ப நாள் நீண்ட நாள் நான் பேராசிரியராக 15 வருஷம் இருக்கும்போது வைஸ் பிரின்ஸிபாலாக இருக்கும்போது கூட நான் என்னோடய கல்லூரியில் திண்டுக்கல் ரமாபிரபா கல்லூரியில் இருந்தேன். இப்போ வழக்கறிஞராக இருக்கேன். ஆனால் அந்த மாணவர்கள் மட்டும் எப்போயுமே நான் அதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய பையன்லாம் நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். இந்த முடி வெட்டு,
அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அந்த கல்லூரி என்ன பண்ணுதுன்னே தெரியல. நான் போனேன்னா கேப்டன் மாதிரி ஓடுவாங்க எங்கள் காலேஜில். கேர்ள்ஸுக்குன்னு ஒரு அப்பீரன்ஸ் ட்ரெஸ் கோடு வச்சுருப்போம். அது எல்லா கல்லூரிகள்லையும் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பிடிச்சிடணும். இப்போ தமிழ் கலாச்சாரம்னா அந்த தமிழ் கலாச்சாரத்தில் 500 காப்பியங்களை ஒரு புக்கு மாதிரி குட்டி புக்காக அடித்து மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்து அவனை அன்னைக்கு அது பாஸ் பண்ணாதான் அவனுக்கு டிகிரி +1 +2 டிகிரின்னு வளர்ச்சித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை அம்மா செல்வம் பர்வீன் சுல்தான் அம்மா மாதிரி ஆளுங்க வந்து நம்ம முதல்வருக்கோ அல்ல அவங்களுக்கு சொல்லணும். சொன்னதான் திருந்துவாங்க. இன்னைக்கு இருக்க கலாச்சார சீர்கேடு பயங்கரமாக ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம். இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். தமிழ் வளர்ச்சித்துறை வந்து இதை பண்ணாதான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்கோம். தமிழ் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ் ஒழுங்கப்பாடு இல்லை. எல்லாமே என் பொண்ணுக்கு இன்னைக்கு படிக்க தெரியல தமிழை. மகாத்மா குளோபலில் படிக்குது. இருந்தாலும் எனக்கு வருத்தம். எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும். தமிழ் பாடம்னாவே அரளனாவே ஐயோ நம்ம கற்றுக்கொண்டான் இல்லைன்னா பாஸே கிடையாதுன்ட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கலாச்சாரம் நம்ம தமிழ் மொழி நம்ம கொடுக்கணும். எப்படி ஒரு குழந்தை சாப்பிட்றதுன்னா என்ன பண்ணுவோம், 2 போடுவோம், இல்லைன்னா அப்படியே ஊட்டி விடுவோம். அதை செய்யணும். பெண்களும் அது மாதிரி சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பெண்கள் ஆண்களுக்கு அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸாக நம்ம கலாச்சாரம் வந்து தமிழ் கலாச்சாரம் ரொம்ப ஒருவனுக்கு ஒருத்தி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான். யார் கூட வேணாலும் நீ கெட்டுக்கதா இருக்கா. அசிங்கமாக இருக்கிறதுக்கு அழகானது அப்பியரன்ஸ் தேடுதுங்க. அசிங்கமாக இருக்கவே அழகாக இருக்கிறது தேட ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு. இன்னைக்கு ஓப்பன் அவுட் ஆஃப் வாட் ஐ எம் சேயிங். இது வந்து இந்த கலாச்சாரத்தை ஒழிக்காத வரைக்கும் சுய ஒழுக்கம் வராது. ஃபோனை பிடுங்கணும். எல்லாத்துலேயும் ஃபோனை சர்ச் பண்ணால் அந்தந்த அம்மா அப்பாட்ட நெட்வொர்க்கை கொடுத்துடணும். அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அவன் நம்பரை கொடுத்துடணும். இவன் என்னென்ன பண்ணுறான், அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம கலாச்சாரம் டோட்டலாக எக்ஸலண்ட்டாக போயிடும். தமிழ் கலாச்சாரம் உலகத்திலேயே தொன்மையானது, நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி. மாணவருடைய சமுதாயம் கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி. நிறைவான ஒரு கருத்து. அம்மா நீங்கள் சொல்கிறதோட முடிச்சுக்கலாம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து எங்களை கூப்பிட்டுட்டு வந்த எங்கள் முனியாண்டி ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் இளங்கலை மாணவியாக பயிலும் பொழுது என்னோட பேராசிரியர் வே செல்வம் ஐயா அவர்கள் எங்கள் ஐயாவோட அதாவது எங்கள் ஐயாவோட ப்ரொஃபஸர் ஐயா. இவருடைய முதல் உரை வந்து இப்போ நான் இவருடைய மேடை பேச்சை நான் முதல் முறையாக கேட்குறேன். ரொம்ப அருமையாக இருந்தது. சிலப்பதிகாரம் கதையினாலே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆவலாகவும் ரொம்ப ஆச்சரியத்துடனும் கேட்பாங்க. இவருடைய மறுபடியும் அந்த கதையை வந்து ஐயா மூலியமாக கேட்டது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மிக்க நன்றி ஐயா. இன்றைய தமிழ் கூடலின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மாணவ செல்வங்களுக்கு இயக்குனர் அம்மா அவர்கள் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார். மிகச் சிறப்பான ஒரு தமிழ் கூடல் உரையினை நிகழ்த்திய இணை பேராசிரியர் முனைவர் பாலாஜி ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு இயக்குனர் அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. தொடர்ந்து மாணவ செல்வங்களுக்கு வழங்க இருக்கின்றார்.
மாணவ செல்வங்கள் எல்லாரும் அமைதியாக அவங்களுடைய இருக்கையில் அமருங்க. அம்மாவோடு புகைப்படம் எடுக்க வாருங்கள். நன்றி. புகைப்படம் எடுத்தவர்கள் இருக்கைக்கு செல்லலாம். நீங்கள் மேலே வந்து அடுத்த நன்றியுரை ஆற்ற வருகின்றார் உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 170வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வு உண்மையிலே மிகச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலக தமிழ்ச்சங்கத்துடைய இயக்குனராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள் முதலாக கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அந்த நிகழ்வு. அந்த வகையில் இந்த நிகழ்வு மிகச்சிறப்பு வாய்ந்தது. இந்த நிகழ்விற்கு முன்னிலை உரை ஆற்றி சிறப்பித்த உலக தமிழ்ச்சங்கத்துடைய தனி அலுவலர் மற்றும் சங்க செயலாளர் முனைவர் அவ்வை நா. அருள் ஐயா அவர்கள் முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்கும் பொழுது அவ்வை நடராஜன் ஐயா அவர்களுடைய நினைவுகளை பற்றி அருமையாக பகிர்ந்து கொண்டார். அவர்களுடைய காலத்திலேயே ஒரு துளிராக உருவெடுத்து வளர்ந்தவர்கள் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள் என்பதை மிக அழகாக தன்னுடைய உரையில் பதிவு செய்தார். அது மட்டுமல்லாது இந்த தமிழ்நாடு அரசு உரிய ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்தவரை உலக தமிழ்ச்சங்கத்துடைய இயக்குனராக நியமித்ததற்காக பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டார்கள். ஐயா அவர்கள் இவ்வளவு நாள் வரை எங்களை வழிநடத்தியவர்கள். ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாகவும் தமிழறிஞர்கள் உங்கள் அத்துணை பேரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. தலைமையுரை ஆற்றி சிறப்பித்த முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள் பேசும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்தினுடைய சிறப்புகளை எல்லாம் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக மிக அழகாக எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறத நம்ம பொதுவாக சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அதனுடைய உட்கருத்து என்பது மிகச்சிறப்பானது. அந்த பாரத கண்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய அந்த முகம் போன்றது. அதனுடைய நெற்றி திலகமாக அந்த திராவிட திருநாடு இருப்பதை ரொம்ப அழகாக பதிவு செய்தார்கள். அது மட்டுமல்லாது ஒரு உவமை சொன்னாங்க, ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த உவமை. அதாவது மீன் முட்டைகள் இந்த மழை துளிக்காக காத்திருந்து எப்படி அந்த பொறிஞ்சு வெளியே வருமோ அதுபோல் அவருடைய அந்த முன்னெடுப்பு கூட அப்படி இருந்தது என்பதை மிக அழகாக பதிவு செய்தார். மாதிரி தமிழை முன்னெடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் துளியாக அம்மா அவர்களை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அந்த உவமை. அந்த கல்வியைச் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி சொல்லுவான். அந்த பாரதி சொன்ன விஷயத்தை எல்லாம் முன்னெடுத்து தமிழை முன்னெடுக்கக்கூடியது விதமாக அந்த உலக தமிழ்ச்சங்கத்திற்கு பொறுப்பேற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வரக்கூடிய தமிழறிஞர்கள் ஆர்வலர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா அம்மாவுடைய உரையை தினந்தோறும் அடிக்கடி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நிறைய பேருக்கு அது இருக்குது. அதை உங்களுடைய முகங்களில் நான் அறிகிறேன். அம்மா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி அம்மா. தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த இளங்கோவடிகளின் இதயம் என்ற தலைப்பில் முனைவர் த. பாலாஜி ஐயா அவர்கள் இணை பேராசிரியர்,
சிலப்பதிகாரத்தினுடைய நுட்பங்களை எல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லலாம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவங்க பாடும் பொழுது ஒன்று சொல்வார், பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கண்ணகிதன் கால் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை அப்படின்னு சொல்வார். அந்த சிலப்பதிகாரத்தினுடைய கருத்தை 2 வரிகளிலே சொல்லிடுவார். அவ்வளோ ஒரு அருமையான கதை. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, சாதாரண ஒரு குடிமகனை ஒரு கதை தலைவனா காப்பிய தலைவனா படைத்தது தான் இளங்கோவடிகளுடைய சிறப்பு இல்லையா? அதை இவர் பேசும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது இளங்கோவடிகள் ஒரு தன்னேர் இல்லாத தலைவனாக படைக்கப்படலை, ஒரு குறை நிறைகள் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனாக இருந்தான். அவனை ஒரு காப்பிய தலைவனாக முன்னெடுத்தார் இளங்கோவடிகள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மாதிரி மாதவியினுடைய சிறப்புகள், தன்னுடைய மாதவியினுடைய மகள் மணிமேகலை தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சு கணிகையர் குலத்தில் இருக்கக்கூடியவள். அந்த மாதிரி மாதவி மிக ஒழுக்கசீலியாக வாழ்ந்தாள் அப்படிங்கிறத பகிர்ந்து கொண்டார். அது மாதிரி அந்த நுட்பங்களை எல்லாம், அந்த சிலம்பின்டைய நுட்பங்களை எல்லாம் மிக ஆழமாகவும் அற்புதமாகவும் எடுத்துரைத்தார். பாலாஜி ஐயா அவர்களுக்கு உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அன்னை பாத்திமா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வின் போதும் மாணவர்களை கேட்கும் போதெல்லாம் அழைச்சிட்டு வராங்க. அது மாதிரி மாணவ கண்மணிகள் ரொம்ப அமைதியாக இருந்து இந்த நிகழ்வை கவனிச்சிங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. எப்பொழுதுமே எங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய எங்களுடைய தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும், அது மாதிரி நிலக்கோட்டையிலேருந்து மெனக்கட்டு அம்மாவை பார்க்கணுங்கிறக்காக வந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் சான்றோர் அத்தனை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गागे तव जय गाथा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे